அன்னையோட செலிபிரிட்டிஸ் நான் உங்க ஸ்ட்ராபெரி பேசுறேன். சரங்கியோட செலிபிரிட்டிஸ் நான் ஒரு ரவுடி பேபி பேசுகிறேன். இவ்வளவு நாள் வீடியோ டிலே ஆனதுக்கு சாரிடா. எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்கல. அப்போ பிஸியா இருந்தேன்னா வந்து நான் என்னால ஃப்ரீயா இருக்க முடியல. எங்க 2 பேருக்குமே வந்து டைம் கிடைக்கலடா. அதனால வந்து எங்க ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போதான் ரெக்கார்ட் பண்ண டைம் கிடைச்சிட்டு அதனால தான் மொபைல் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். வீடியோ டிலே பண்ணுறதுக்கு சாரிடா. நாங்கள் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் போகிறோம், நாங்கள் வீடியோ போடுறது நாங்கள் ட்ரை பண்ணுறோம். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேக் ஆஃப் பியர் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். டைட்டில் வந்து அன்லிமிட்டட் டைட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கான்செப்ட் இருக்கு. நம்ம ஒன்லைன் எதுவுமே வேணாம்டா. நம்ம டேரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியில போயிட்டு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம்டா. இப்போ ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்னா ஒரு பசங்க தான் அப்படியே கடகடன்னு ஸ்டெப் வந்து கீழே இறங்கி வந்து ஒரு கேபின் வந்து நுழையிறாங்க. அந்த கேபின்குள்ள பார்த்தோம்னா போனு ரிங் ஆகிட்டே இருக்குது, விடாம ரிங் ஆகிட்டே இருக்குது. அந்த பசங்களுக்கு அப்படியே கையிலாம் வச்சுட்டு அப்படியே கோவத்தோட வந்து அந்த கேபின்குள்ளதான் வராரு. வந்துட்டு அந்த போன் கால் வந்து அட்டன் பண்றாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு பசங்க அப்படியே பேசுறாங்க. ஹலோ ரொம்ப உனக்கு எவ்வளவு நேரம் கால் பண்ணிட்டே இருக்குது, கால் அட்டனே பண்ண மாட்டியா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? சும்மா நொய்யின்னு கால் பண்ணி சாப்பிடிச்சிட்டு இருக்கேன். நான் தான் ஒர்க்கில் இருக்கிறேன்னு உனக்கு சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு தடவை கால் அட்டன் பண்ணுறது உனக்கு என்ன ஆயிருப்போது? ஏதோ ஒரு பிஸினால தானே கால் பண்றோம்னு உனக்கு புரிஞ்சுக்க மாட்டியா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு சொல்லி தொலை. அவனுக்கு அங்கே பெயின் வந்துருச்சுடா. அதை கூட நீ தெரிஞ்சுக்காம நீ பாட்டு இங்கே வேலை ஒர்க்குன்னு சொல்றேன். அவனுக்கு வலிக்குது தெரியுமா? நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கு. நீ பார்த்தா போனே அட்டன் பண்ணிட்டு. யாருக்கு பெயின் வந்துச்சு? பக்கத்து ஆயாக்கு பெயின் வந்துருச்சு. வேணா வந்து பாக்குறியா ஹாஸ்பிட்டல் போய்? என்னம்மா கிரிஞ்சு மயிரா கழிச்சிட்டு இருக்க? ஆயாக்கு என்னென்னமா பிரெக்னென்ட் பெயின் வரும்? காமெடி பண்ணாம சொல்லு. நான் வேற ஒர்க் பிஸியில நிக்கிறேன். எனக்கு விளையாடுதான் போன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கிறேன் பாரு. எனக்கு வேற வேலை இல்லை பாரு. கல்யாணத்துக்கு பிரெக்னென்ட் வலி வந்துருச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். இங்க அப்பா கூட இல்ல. எப்படி என்னால கார் டிரைவ் பண்ணிட்டு போக முடியும்? இங்க யாருமே இல்ல. நீ கொஞ்சம் வரியா? நீ தானே ஹஸ்பண்ட், நீ தானே வந்து பாக்கணும். என்னம்மா சொல்ற? எப்போமா வந்துச்சு அவனுக்கு பிரெக்னென்ட் வலி? நல்லாதான் இருந்தான். திடீர்னு அவனுக்கு வலி வந்துருச்சு. என்ன பண்றது தெரியல. அவன் போட்டோல போட்டு குடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு போன் பண்ணா நீ அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் புருஷன் போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க? வேலை வந்து வெள்ளக்காரங்க உங்களுக்கு தேவையாட போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி கத்தாத. நான் சுகாவை இப்போதான் ஒரு ஃபைல் எடுக்க வீட்டுக்கு அனுப்பினா அவன் வந்துட்டு இருக்கான். சுகாவை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவான். நான் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு உடனே அங்கே வந்துடுறேன். சரியா? சுகா இப்போ வர்றான், வந்து கொண்டே சேர்த்துருவான். ஓகேயா? வந்துடுறேன். நீ வர மட்டும் இல்லைன்னா அவ்வளோ தெரிஞ்சுக்க மனசுல. இல்லைம்மா நான் வர்றேம்மா, வையுமா. சரி ஓகே. இப்படிதான்டா நம்ம ஜம்புக்கு அம்மா தான் திட்டிருப்பாங்க. நம்ம ஜம்புக்குமே போன் வச்சிருக்கான். இப்ப இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம கல்யாணத்துக்கு செம்ம வழி வந்துருக்கான். நம்ம சுகாவும் வந்துடுறான். நம்ம சுகா அப்படியே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தானே போறான். இப்படி கல்யாணம் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. இப்படிதான்டா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆகுது. இப்ப நம்ம ஜம்புக்கு அப்படியா அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் நுழையிறாங்க. அம்மா தயாங்குங்கம்மா. தயாங்க இப்பதான் உள்ள கூட்டிட்டு போனாங்க. என்னாச்சுன்னு தெரியலடா. ரொம்ப கத்திட்டு இருக்கிறான். அவன் இப்படி கத்துறதே இல்லடா. என்ன தெரியல, ரொம்ப கத்துறான். ஒரு வேலை பாய் பேபியோ இருக்கு கத்துறாங்க. நேரம் கட்ட நேரத்துல என்னமா கத்திட்டு இருக்க? பாய் பேபி கேர்ள் பேபின்னு என்னமா சொல்ற? கத்திட்டு இருக்கானா? ஏய் உண்மையை தானடா சொன்னேன். அவன் ரொம்ப கத்துறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. அவனுக்கு ரொம்ப வழிபடுது. இல்ல ஒன்னாலதான் வேண்டாம் சொல்லி நிப்பாட்டியா? தேவையில்லாம பண்ணி சும்மா இருமா. எந்த நேரத்துல என்னமா கத்திட்டு இருக்க? இப்ப என்ன சொன்னா டாக்டர்? வந்து என்ன சொல்லிட்டு போனாரு? நீயே போய் கேட்க வேண்டியதானே? நீ தானே புருஷன், போய் கேட்க வேண்டியதானே? ஒரு பேபியோட நிப்பாட்டணும் பார்த்தா எத்தனாவது பேபி உனக்கே தெரிய மாட்டேடா. இது ஃபர்ஸ்ட் தடவை ரொம்ப பேசுறேன். உள்ள போ, அவன் திருப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேபியோ எத்தனை பேபியோமா? அவன் கத்திட்டு இருக்கான்னு வேற சொல்றேன். எனக்கு உள்ள போக ரொம்ப பயமா இருக்குமா. டாக்டர்ஸ் பாக்குறத விட அவன் நார கிழிப்பாமா. அவ்வளோ டாக்டர்ஸுக்கு முன்னால எனக்கு உண்மையா ஒரு மாதிரி ஷையா இருக்குமா. என்னம்மா பண்றது? கையா இருக்கா? எப்படி தர பண்ணும்போது செய்யலையோ இப்ப செய்யோ அதெல்லாம் தெரியாது. ரொம்ப நேரமா டாக்டர் நர்ஸ் வந்து கூப்பிட்டே இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அதை வந்துட்டு அங்க பாரு கூப்பிடுவாங்க பாருது. உள்ள போய் உன் பிரச்சனை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்புக்கோட அம்மாவும் அப்படி உடனே நின்றுறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நர்ஸ் தான் வந்து கூப்பிடுறாங்க. இந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் யாரு? அவங்க ரொம்ப நேரமா கூப்பிட்டே இருக்கிறாங்க. உள்ள வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பாரு. ஆமா நான் தான் ஹஸ்பண்ட். என்னங்க பிரச்சனை? நீங்க தானே ஹஸ்பண்ட். அவங்க உங்க ஒய்ஃப் தானே. அவங்க ரொம்ப வழியில இது பண்ணிருக்காங்க. அது இல்லாம உங்க பேர்ல சொல்லி கட்டி போட்டுட்டே இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அவங்களுக்கு தேவைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட வந்து இல்லைங்க. சரி நான் வேற, நீங்க போங்க உள்ள. வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் உள்ள போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தோம்னா தயாங்க அவங்க ஜம்பு பேர் சொல்லி செம்மையா கத்திட்டே இருக்கிறான். அவனுக்கு பெயின் தாங்கவே முடியல.
என்ன பண்ணுன்னு தெரியல. சுத்தமா முடியல. கண்ணுல இருந்து விடாம டீயர்ஸ் வந்துட்டே இருக்குது. நார்மல் டெலிவரி தான்டா. ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே சுத்தி போராடிட்டாங்க. இப்பதான் நம்ம ஜங்குக்கு அப்படி இப்ப நம்ம ஜங்குக்கு தாண்டா அப்படியே உள்ள போறான். ஜங்குக்கு என்ன பண்றது இல்ல, அப்படியே மண்டே சொரிஞ்சுட்டு உள்ள போறான். அவனுக்கு உள்ள போறதுக்கும் ஒரு மாதிரி நர்வஸா பயமாவும் இருக்கு. ஏன்னா நம்ம தயாங்கு அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்கான்டா. நம்ம தயாங் கத்துல நம்ம ஜங்குக்கு அதுல இருந்து பிளட்டே வந்துரும் போலக்கு. அந்த அளவுக்கு நம்ம தயாங் கத்திட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு செம்ம பதட்டமாவுது. அப்படியே நைஸா மண்டே உள்ள விட்டுதான் உள்ள போறான். இந்த சைடு நர்ஸ் திட்டுறாங்க. சார் உங்களுக்கு வரக்கு உள்ள வரைக்கும் இவ்வளவு நேரமா சார்? உங்களை எப்பல இருந்து கூப்பிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன சார் இவ்வளவு ஸ்லோவா வரீங்க? சீக்கிரம் வாங்க சார். என்னாச்சு என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? அவன் கத்துறத விட நீங்கள் கத்துறது தான் எனக்கு பெருசாக தோணுது. ஜுங்குக்கா ஜுங்குக்கா என்னாச்சா நீ சொல்லுவடா, என்னாச்சுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு அங்க கையில கிடக்குற திங்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி எறிகிற நம்ம ஜங்குக்கு மேல. நீ சொல்லுவடா பொறுக்கி, நீ பார்த்து வேலை தாண்டா, நீ பார்த்து வேலை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு எல்லா பொருளும் அப்படியே தூக்கி எறிகிறான். ஏய் தயங்கா, நீ எறிகிறது ஏதோ படாத இடத்துல பட்டுருச்சுன்னா அப்புறம் வருங்காலத்தில் உனக்கு தாண்டா ப்ராப்ளம். விளங்கிச்சு தாண்டா சரி உனக்கு. அதுல தாண்டா படணும். அங்கிருந்து நீ கையிடுறா ஃபர்ஸ்ட், நான் உன்னை அங்கதான் தூக்கி போடுவேன். கிட்ட வராத சொன்னா என்னை நான் என்னடா நினைச்சிட்டு இருக்கிறேன்? என்ன கேரி பேக்குன்னு நினைச்சியாடா? இவ்வளவு கேரி பண்ணி வச்சிருக்கிறேன். பொறுக்கி உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ வெளியே போடா, நீ ஃபர்ஸ்ட் மரியாதை வெளியே போ. என்னால் ஏற்கனவே பெயின் தாக்க முடியல, வெளியே போய் ஜங்குக்கா. இப்போ நீ யார் உள்ள வர சொன்னா? நீ தாண்டா சொன்னேன்னு சொல்லி இந்த சிஸ்டர் வந்து கூப்பிட்டாங்க. இப்போ நீ வெளியே போன்ற என்ன பார்த்தா பொம்மை மாதிரி இருக்கா உனக்கு? சிஸ்டர், இவனை ஏன் சிஸ்டர் உள்ள வர சொன்னீங்க? இவனை ஃபர்ஸ்ட் வெளியே போங்க சிஸ்டர், எனக்கு இவரை பார்த்து காண்டா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. அது சரி டாக்டர், சார் நீங்க அந்த அளவுக்கு எஞ்சில கத்தக்கூடாது சார், நீங்க படுங்க சார், நீங்க புஷ் பண்ணுங்க சார் நீங்க ஏன் சார் எஞ்சி இப்படி அடிச்சிட்டு இருக்கிறீங்க சார், நீங்களா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட சொல்றான். நம்ம ஜங்குமே வந்து பேசுறாங்க. டேங் எலும்பாதுடா எலும்பாது, நீ கத்துறதை பார்த்தாலே என் காதால ரத்தம் வந்துடும் போல இருக்கு. இப்போ ஏன்டா எலும்பி அடிக்கிற? பொறுமையாக அடிச்சுக்கலாம், உன் புருஷன் தானே, எப்போ வேணாலும் உங்க கூட தான் இருப்பேன். நீ எப்போ அடிக்கணுமோ அப்பெல்லாம் அடிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்போ எலும்பாதுடா, தயவு செய்து படுத்துடுறா பெட்டில். உனக்கு காதுல இருந்தா ஜங்குக்கா பிளட் வருது, எனக்கு எங்கெங்கயோ வருது, எனக்கு எரியுது, என்ன வலிக்குதுடா, எனக்கு தெரியாது. நீ உள்ளே நில்லு. இது பண்ண உனக்கு ஃபர்ஸ்ட் பேபியாடா? இந்த அளவுக்கு துடிக்கிற? நான் தான் துடிக்கணும். இது 6th பேபிடா. உனக்கு என்ன ஜாலியா தான் இருக்கும். ஜாலியாக இருக்கா? நீ கத்துறதை பார்த்தா எனக்கே ஷிவர் ஆகுதுடா உடம்பெல்லாம். ப்ளீஸ்டா தயங்கா, ப்ளீஸ்டா, நான் வெளியில் போயிடுறேன்டா, புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ்டா. ஜங்குக்கா நீ வெளியவே போக கூடாது. நான் எத்தனை தடவை பேபிக்கு நீ உள்ளவான்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனா இன்னைக்குதான் நீ வந்திருக்க. நீ மரியாதையா உள்ள நின்று வெளியே போகவே போகாத. எனக்கு வலிக்குது. இவர் வேற புஷ் பண்ண சொல்ற. என்னால புஷ் பண்ணவே முடியல, எனக்கு வலிக்குது ஜங்குக்கா, என்னால முடியல. பொறுக்கி எல்லாமே ஒன்னால்தான் சொல்லிட்டு நம்ம தயா போட்டு நம்ம ஜங்குக்கு அடிச்சுட்டே இருக்கிறான். சரி அழாத. ஓகே என்னாச்சு டாக்டர்? ஏதாவது பண்ணுங்க டாக்டர், அவன் கத்துறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு டாக்டர். சார் அவர் தான் சார் புஷ் பண்ணணும். அவர் புஷ் பண்ணவே மாட்டேங்கிறார் சார். நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், அவங்கள புஷ் பண்ண சொல்லி. நீங்க புஷ் பண்ணுங்க மேடம், நீங்க புஷ் பண்ணாதான் பேபி வெளியே வர முடியும். புஷ் பண்ணுங்க. அவர் தான் சொல்றாருல, புஷ் பண்ணி தொலையணுடா. ஏன்டா கத்திட்டே கிடக்குற? கத்தாதடா, புஷ் பண்ணு தயாங், புஷ் பண்ணுடா. ஜங்கு அமைதியாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் அடிச்சிடுறான். என்னடா புருஷனே டொப்புன்னு அடிச்சு விட்டா டாக்டருக்கு முன்னால. அது பரவாயில்ல, நீ எவ்வளவுதான் அடிச்சாலும் பரவாயில்ல, இப்ப மரியாதையா புஷ் பண்ணிடுறா ப்ளீஸ்டா. என்னால புஷ் பண்ண முடியல, நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ என்னடா புஷ் பண்ண சொல்லிட்டு இருக்கிற? நீ வந்து பெயின் அனுப்பிச்சு பாரு, அப்போ தெரியும். புஷ் பண்ண போயிடுற பொறுக்கின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் போட்டு அடிச்சுட்டே இருக்கிறான். நம்ம தயாங் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு மயக்கமாற ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருது. பேபி பாதி வரைக்கும் தான் வெளியே வந்திருக்கு, இன்னும் பேலன்ஸ் வெளியவே வரல. நம்ம தயாங்கு கஷ்டப்பட்டு புஷ் பண்ணிட்டு இருக்கிறான். தயங்கா மயங்கிராதடா ப்ளீஸ்டா, ஒரு கொஞ்சம் தான் புஷ் பண்ணிடுறேன். செல்லம் இல்ல புஷ் பண்ணுடா என்னால முடியல, எனக்கு வலிக்குது, வரமாட்டேங்குது பேபி, வரமாட்டேங்குது, வலிக்குது ஜங்குக்கா. டாக்டர் நான் வெளியே போயிடுறேன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், நான் வெளியே போயிடுறேன், கதவை திறந்து விட்டுருங்க ப்ளீஸ் டாக்டர்.
ஜங்குக்கா வெளியே போகாது ஜங்குக்கா, என்னை பிடிச்சிக்க வெளியே போகாது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு செம்மையா ஜங்குக்கோட ஃபேஸ் பார்த்து அழுகுறான். நம்ம தயாங் அழுகிறத விட நம்ம ஜங்குக்கு செம்மையா அழுகுறான். இப்ப தயாங்கோட கை தான் நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருக்கிறான். அப்படியே பார்த்துட்டு நம்ம தயாங்கும் அழுகுறான். நம்ம ஜங்குக்கு அதை விட்ட தயாங் மயக்க போட்டு விழுகிறாங்களே, நம்ம ஜங்குக்கு மயக்க போட்டு கீழே விழுந்துருவான் போல இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஜங்குக்கு அழுதுட்டு இருக்கிறான். ஒரு வழியா பேபி வந்துருது. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்டன்னாய் நின்னுறான். இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். டாக்டர் 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 அவனுக்கு என்னாச்சு? ஏன் அவன் மயங்கி விழுந்தான்? டாக்டர் ஏதாவது பாருங்க ப்ளீஸ். சார் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பேபி வந்துருச்சு, அதனால அவங்க ஒரு மாதிரி பெயினில் வந்து மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, மற்றபடி இல்லை, கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க. உங்களுக்கு நீங்கள் வெளியே போங்க, உங்களுக்கு பேபியை நாங்கள் இது பண்ணி கொண்டு வந்து கொடுப்போம். நான்லாம் வெளியே போக மாட்டேன். பேபியை கொண்டு எங்கள் அம்மா வெளியில் நிற்கிறா, கொடுத்துருங்க, நான் அவன் கூட தான் இருப்பேன், ப்ளீஸ் டாக்டர். சார் அவங்கள வந்து நாங்க கொண்டு போகணும் சார். நீங்க உள்ளெல்லாம் இருக்க முடியாது. நாங்க பேபியை வாஷ் பண்ணிட்டு உங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்க கொஞ்சம் வெளியே போங்க சார். அடம் பிடிக்காதீங்க சார், நீங்க குழந்த மாட்டேன். எங்க கொண்டு போக போறீங்க? நாங்க பேபியை க்ளீன் பண்ணிட்டு உங்க கையில கொண்டு வந்து தரோம் சார். டாக்டர் அவன் முழிச்சிருவான்ல? அதெல்லாம் முடிச்சிருவான் சார், நீங்க வெளியே போங்க சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குகிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம ஜங்குக்கும் அப்படியே போய் வெளியே நிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே வந்து, ஜங்குக்கு என்னாச்சு? அவன் ஒரே அடிதான் போல இருக்கு, கத்துறான். என்னாச்சுடா மகனே? அடிச்சது கூட பரவாயில்லம்மா, அந்த கத்து கத்தினா நானே கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்திருப்போம்மா. அந்த கத்துறான். ஐயோ என்னால முடியாது, நான் இனி உள்ளுக்கு போக மாட்டேன். பேபியை கொண்டு வந்து தருவானுங்க, நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, நான் தயங்கிட்ட போறேன். ஏதோ ஃபர்ஸ்ட் குழந்தை மாட்டும் இந்த இது பண்றியடா, இது உனக்கே அடுக்கமா இல்ல. ஆனா நல்லா நடிக்கிறடா ஜங்குக்கு, இது உனக்கு சித்த பேபிடா. என்னமோ ஃபர்ஸ்ட் பேபி மட்டும் இந்த எடுத்து இடிக்கிறேன். ஆமா, என் பசங்க எல்லாம் எங்க? நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க. அவனுக்கு உன்னையோட குருமா இருப்பானுங்க போலக்கடா. இங்கதான் இருந்தானுங்க, இப்பதான் சாக்லேட் வாங்கி கொடுத்து அடக்கி வச்சு உட்காட்ட வச்சேன். இந்த அங்க இருக்கிறானுங்க பாரு அவன் பேபி எல்லாம். டேய் ஜோண்டா, என்னடா அங்க பண்றேன்? ஜோடியாடா டேய்? தாதா இங்கதான் இருக்கேன். தாதா எங்க போன? எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம்? அம்மா எங்க தாதா? மாமா உள்ளுக்கு இருக்காங்கடா, மாமாவுக்கு பேபி பார்ன் ஆயிருச்சு. ஓகேயா? தாதா எனக்கு மம்மா வேணும், நான் மம்மாவை பார்க்கணும் தாதா. மாமா வருவா பொருடா, நானே இன்னும் மம்மாவை பார்க்கல, அதுக்குள்ள நீ வேற. மாமா வருவா பொரு. என்னடா மச்சான் மம்மா வேணும் கேக்குது, பேசாம வேணா தயாங் வேற எந்திரிக்கமே தெரியல, நீ வேணா புதுசா ஒரு மம்மா வாங்கிட்டு வாவேன். கட்டுப்பக்கலப்பாதுடா நான் இருக்கிற விஷயம் இருக்கு, நீ வேற. அடை இவனையாவது கொஞ்சம் சமாளிச்சிடலாம், இதுக்கு மிஞ்சி இருக்கிறதெல்லாம் பாண்டுகளடா, அளவழிக்கிட்டுதல்லடா. சரி தயாங்க எழுந்திரிச்சிருதுக்குள்ள எப்படியாவது இதுகளை காம் டவுன் பண்ணி வச்சிருக்கணும்டா, எப்படியாவது தயாங்க எழுந்திரிச்சிடணும்டா மச்சான். தாதா எனக்கு மம்மா வேணும் தாதா. நீ என்ன எதுக்கு சுகா அங்கிள்கிட்ட பேசிட்டு இருக்க? எனக்கு மம்மா வேணும், எனக்கு பசிக்குது தாதா. நீ மம்மாட்ட கூட்டிட்டு போ, நான் பார்க்கணும், எனக்கு பார்க்கணும், தம்பி பாப்பா பார்க்கணும். நான் போறேன் தாதா, எனக்கு கூட்டு போ. ஐயோ அவசரப்பட்டு இவனை கூப்பிட்டுட்டேனா? அம்மா என்னம்மா பண்றது, இவனை காம் டவுன் பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்குலாம் தெரியாது, நீ தானே பெத்த, நீயே காம் டவுன் பண்ணு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட அம்மாவும் அப்படியே போயிடுறாங்க, 2 குழந்தைய தூக்கிட்டு. இந்த சைடு நம்ம யோன்டனு தான் நம்ம சமாளிச்சுட்டு இருக்கிறான் நம்ம ஜங்குக்கு. இந்த சைடு அப்பதான் ஜிம்மின் வரான். அப்புறம் என்னன்னா, குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சா? எங்க தயங்க ஆளை காணோம்? பொண்ணா பையனா? அதெல்லாம் தெரியாதுடா, டாக்டர் வந்து தூக்கிட்டு போனாரு. அதுக்கு பிறகு அவனையும் காணையில இவனையும் காணையில. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா வெளியில நிக்க. சரிண்ணா மறுபடியும் ஒரு தடவை கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறேன். எப்படி மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டு தானே போறோம். இது நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாதுண்ணா, வீடு. அடிக்கடி வந்துட்டு போக வேண்டியதா இருக்குது. நம்ம பேசாம பக்கத்துல ஒரு வீடு பார்த்துடலாம்ண்ணா. டேய் சுகா, உன்னோட ஆளை வாயை புத்திட்டு இருக்க சொல்லு, ரொம்ப கடுப்பக்கலப்புறான் எனக்கு. மச்சான் நீ ஆளு கரெக்டா தான் மச்சான் சொன்னா, கரெக்டா தான் சொல்லிருக்கா இல்ல ஜிமினா? ஆமா சுகா கரெக்டா தான் சொன்னேன். உங்க அவரு தான் இது பண்ணி மாட்டேங்கிறாரு. அது என்னோட வீக்னஸ்டா, அவனே பெத்து குடுக்கறதுல ப்ராப்ளம் இல்லைன்னுட்டான். இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்னமோ போ மாமி, நீ என்னமோ பண்ணிட்டு இருக்கிற, நடத்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் நம்ம ஜிமினாவும் அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு மட்டும் தான் நின்று இருக்காங்க. அப்ப இப்ப நம்ம ஜங்கு கையில வந்து பேபி கொடுக்குறாங்கடா. நம்ம ஜங்குக்கும் அப்படியே பேபி வாங்குறான். தேங்க்யூ சிஸ்டர். அம்மா இவனை பிடிங்கம்மா, நான் போய் தயங்க பார்த்துட்டு வர்றேம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் இவனை வச்சுக்கொள்ளுங்கம்மா. பேபி கூட ஒழுங்கா பார்க்காம நீ எங்கட போற?
பேபி பாத்துட்டு போடா. அது பாய் பேபின்னு நினைக்கிறேன். எவ்வளவு கியூட்டா பாரு, உன்னைய மட்டுமே உரிச்சு வச்சிருக்கான். எவ்வளவு அழகா இருக்கான்ல. பாத்துட்டு போடா, இந்த அழகை ரசிச்சுட்டு போடா. என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான், அப்புறம் என்ன உங்களை மாதிரியா இருப்பான்? நான் போட்டா என்ன மாதிரி தான் இருப்பான். இத நல்ல வக்கனே பேசுறா. உன்னைய மாட்ட இருக்குது பிரச்சனை இல்ல, உன்னைய மாட்ட கேரக்டர் வந்துடக்கூடாதுடா, அவ்வளவுதான். என்னைய மாட்டமையும் முன்ன தப்பா பிறந்திருக்கான். என்னைய மாட்டி இருந்தா தானே மேட்ரு, அதுக்கப்புறம் என்னது மச்சான்? உன்னைய மாட்ட இருந்தா மேட்ரு கிடையாது, உன்னைய மாட்ட மேட்ரு பண்ணாதான் மச்சான் மேட்ரு. அதை மட்டும் உன் புள்ள பண்ணிடக்கூடாது. சரி சரி வச்சு கலாய்க்காதீங்க, நான் போய் என் பொண்டாட்டிய பார்த்துட்டு வந்துடுறேன். போடா டே, போடா போடா. இப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே குழந்தைய கொடுத்துட்டு தயான் பக்கம் தான் போறான். இப்ப நம்ம தயாங்க அப்பதான் எந்திச்சு உட்காட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே உள்ள வரான். பேட்டே பேட்டே சொல்லு ஜங்குக்கா. என்ன, எங்க பேபி எங்க? பேபி அம்மா வச்சிருக்காடா. பாய் பேபியா கேர்ள் பேபியா? பாய் பேபி. போடா பொறுக்கி, இதுக்கப்புறம் என்கிட்ட வராதடா. உன்னை பார்த்து எனக்கு ஆத்திரமாவது. எவ்வளவு வலிக்குது தெரியுமா? என்னை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா தூக்கி உட்கார வச்சவங்கக்கா. சரி சரி கத்தாத, தூக்குறேன் கத்தாத. மெதுவா பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க மெதுவா நம்ம ஜங்குக்கு தூக்கி உட்கார வைக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே கைய பிடிச்சிட்டு பக்கத்துல உட்காட்டுக்கிறான். சாரிடா, சத்தியமா நான் யோசிக்கல நீ இந்த அளவுக்கு பெயினா கத்துவ அப்படின்ட்டு. ஆனா அது என்னோட வீக்னஸ், அதை என்னால மாத்தவும் இயலாது. ப்ளீஸ்டா, என்னால என்ன பண்றேன்னே தெரியல. நீ அதுல இருந்து அப்படி கத்திட்டு நின்றியா, ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருச்சுடா. நானே கொஞ்சம் இதுல மயங்கி விழுந்திருப்பேன் அந்த இடத்துல, தெரியுமா? ஓ சரி பொறுக்கி, இப்ப என்ன, அதான் பேபி வந்துட்டான்ல, பாத்துக்கலாம். உன் மேல எனக்கு கோவமே இல்லை ஜங்குக்கா. எனக்குமே ஆசைதான், இவ்வளவு பேபி சேர்ந்தா நல்லது தானே, எனக்குமே பிடிச்சிருக்கு. நீ ஏன் கோவப்படுற? சரி பேபி எங்க, ஃபர்ஸ்ட் பேபியை கூட்டு வா. அவன் அம்மா கிட்ட இருக்கிறான், பொருள் கொஞ்ச நேரத்தால கொண்டு வருவாங்க. வந்தா எல்லாமா சேர்ந்து வருங்க, ஓகேயா உனக்கு? நாங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நேரம் கிடைக்காது. எல்லா பேபியும் ஒண்டா வந்துருங்க. டைம் வேண்டவே வேண்டாம் ஜங்குக்கா. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது போதும், இதுக்கப்புறம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். உன் கூட தனியா இருக்கு தானே எனக்கு பயமா இருக்கு. கூட்டமா இருந்தா பிரச்சனையே இல்லை. நீ எதுக்கு இப்ப நீ கிட்ட வந்து உட்கார்ற? கொஞ்சம் தள்ளியே உட்காருப்பா, அதுதான் எனக்கு நல்லது. தேங்க என்ன பார்த்து இப்படி பயப்படுறேன்? நான் என்ன மிருகமா அவனை பிடிச்சி தின்றவா போடுறேன்? கிட்டதானேடா வந்தேன். மிருகதான் ஜங்குக்கா, மிருகதான். அது இந்த மிருகம் நைட் நேரத்துல என்ன பண்ண எனக்கு நல்லா தெரியும். இப்ப எதுக்கு கிட்ட வந்து உட்காடுற? நீ கேர், இப்ப நீ என்ன சொல்லுவ? இல்ல ஜங்குக்கா, நான் உன்னை கேர் காட்டதான் கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கிட்ட வர போறேன். ஆமாண்டா, அப்புறம் என்ன, பொண்டாட்டி உள்ள பெத்திட்டு குந்திட்டு இருக்கும்போது கேர்ன்றது புருஷங்களோட வழக்கு தானேடா. நீ கேர்லாம் காட்ட வேணாம். இப்போ எதுக்கு என்னோட இப்போ ஹோல்ட் பண்ற? அந்த இடத்துல தான் ஜங்குக்கா வலியா இருக்குது. வலிக்குதா என்ன? அப்ப கிஸ் பண்ணிடவா? கிஸ் எல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வலிக்கிறான் தெரியுமா? அதான்டா சொல்றேன், நான் கிஸ் பண்ணா வலி போயிடும், ஓகேயா? கிஸ் பண்ணா வலி போயிடுமா ஜங்குக்கா? ஆமா, 6 புள்ள பெத்திருக்கு தெரியாம எனக்கு. ஆனா எனக்கு கிஸ் வேணாம் பொறுக்கி. நீ போ, நீ திருந்தவே மாட்டேடா பொறுக்கி. என்னோட வீக்னஸை வச்சு நல்லா விளையாடுறடா நீ. நான் விளையாடல, நீ தான் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அப்பதான் நம்ம தயாங்க எப்படியாவது கிஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போறான். அப்ப டோர் ஓபன் பண்ணி அப்படி லைனா தான் உள்ள வராங்க. மம்மா 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 மம்மா, நீ எங்க மம்மா போயிட்ட? நீ ஏன் ஆளவே காணோம்? டேடாவும் உன்னை காட்டவே மாட்டேங்கிற மம்மா, இன்னி ஏன் இங்க உட்காந்து இருக்கிற? ஆமா, நீயும் அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடா, பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் உங்க அம்மா. சரியா ஜாண்டன்? பேசிட்டு இருந்தீங்களா? நீங்க பேசிட்டு இருந்த மாதிரி தெரியல. ஜட்டா, அம்மா நீ என்ன பண்ண? ஏன் அம்மா உள்ள இருக்கப்போ கட்டிட்டே இருக்குது? அம்மா ஏன் ஹாஸ்பிட்டல் வச்சு அம்மா வந்து கேட்டுருக்காங்க. ஆமா, நான் ரூம்குள்ள வரப்போ நீ அம்மா என்ன ஜட்டா பண்ணிட்டு இருந்த? நீதான் அம்மா என்னமோ பண்ணிட்ட பாரு, அம்மா அழுக்குது. அம்மா நீ என்ன பண்ண டாடா? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு டாடா, நீ அம்மா என்ன பண்ணிட்டு இருந்த? அம்மாட்ட பேசிட்டு வந்துதான் இல்லையா? மம்மா நீயே சொல்லு, அப்பா உன்னை என்ன பண்ணாரு மம்மா? ஓ உன் டர்ன். என்னை ஒன்னும் அவளை பண்ணல, நீ என்ன இத்தனை கேள்வி கேட்குற? அப்பா, ஆத்தைய மாதிரியே இத்தனை கேள்வி கேட்குறான்.
அத்தைக்கு தப்பாம பிறந்திருக்குது. இல்லடா அங்க பார், உன் பையன் பேபி, உன் தம்பி பாட்டிக்கிட்ட இருக்கா, நீ போய் அவங்க கூட விளையாடு பாப்போம். ஜங்கு இப்ப நீ என்ன சொன்ன நீ என் பக்கத்துல தான் உட்காந்துருக்க. நீ சொன்னது எனக்கு காது வந்துச்சு. அவன் கரெக்டா தானே சொன்னா. நீ தானே பண்ண வேலைக்கு தானே இப்படி வந்து உட்காந்துருக்கேன். அவன் கரெக்டாவா சொன்னான்? எது எனக்கு மட்டும்தான் இஷ்டம், உனக்கு இஷ்டமே இல்லாத மாதிரி தான் அவன் கதைச்சிட்டு இருக்கான். நீ என்னமோ போ அப்படின்னு பேக்குக்கு 2 பேருமே அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்கடா. அப்படியே குட்டியா ஃபைட் போட்டு இருக்காங்க. இந்த சைடு பேபிஸ் எல்லாமே பார்த்தோம்னா அந்த குட்டி பேபியை வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம சுகாவும் நம்ம ஜிம்மியும் தாண்டா அப்படியே கையில வச்சு அப்படியே அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு டக்குன்னு வந்து நம்ம ஜங்குக்க யாரோ தள்ளி விடுறாங்க மண்டையோட பிடிச்சு. நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் கீழே விழுகிறான். அம்மா ஏமா என்ன தள்ளி விட்ட? ஏமா தள்ளி விட்டனா? டேய் இப்போ உனக்கு என்ன நீங்க உட்காந்து பேசு. போடா போய் ஜூஸ் போய் ஜூஸ் வாங்கிட்டு வா. என் பாவம் என் மருமக எவ்வளவு கஷ்டப்பட்டு புள்ளைய பெத்து போட்டு உட்காந்துக்கிறான். நீ என்னன்னா சொகச்சொக்கட்டு பேசிட்டு இருக்கியாடா. பாவம் குழந்தை புள்ள, இந்த குழந்தைக்கு இத்தனை குழந்தை, ஏன்டா இப்படி பண்ற? போடா போய் ஜூஸ் குடிக்கிற வேலை இருந்தா போய் ஜூஸ் குடிடா. ஜூஸ் குடிச்சிட்டு கொண்டு வாடா. சரி போறேன், நீ பாட்டுக்கு நொய்யின்னு கத்திட்டு இருக்காத. தயாங் செல்லம் ரொம்ப வலிச்சுச்சா செல்லம்? ரொம்ப வலிச்சிருக்கும் என் தங்கக்கு. என் மருமகளை என்ன வேலை வாங்குறான் இவன். இனிமேல் நீ அவன் ரூம்ல போய் படுக்காத செல்லம். நீ என் ரூம்ல வந்து படுத்துரு. உனக்கு பேபிஸ் போவோம். நீ அவன் ரூம்ல படுக்கறதுனால தானே அவன் இதான் பண்றான். நீ என் ரூம்ல வந்து படுத்துக்கோ தயாங் செல்லம். உனக்கு ரொம்ப வலிக்குதாடி தங்கம். மா என்னம்மா பேசுற? அவையும் பொண்டாட்டிமா, அவன் வந்து என்ன உங்க ரூம்ல படுக்கலாம். நீங்க உங்க புருஷனை ரூமுக்கு அனுப்புவீங்களா? இல்ல அத மாதிரி தான். அதெல்லாம் தெரியாது. என் மருமக இந்த மேல என் ரூம்ல தான் வந்து படுப்பான். என் தயாங் செல்ல பாப்போம். இல்ல தயாங்க. ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. இந்த மேல நான் உங்க ரூம்லயே வந்து படுத்துக்கிறேன். அதுக்கு நான் விடணும் இல்ல? நான் தான் 8 மணியோடய ரூமை பூட்டிடுவேனே. அதெல்லாம் தெரியாது ஜங்குக்கா. இந்த மாதிரி நான் அம்மா ரூம்ல வந்து படுத்துப்பேன். டே டயாங், நீயே இதுக்கு சப்போர்ட் பண்றியாடா? உன் மாமா ரொம்ப பாவம் இல்லடா. நைட்டு வாஷிங் மிஷின்ல துணி போடாட்டி மாமனுக்கு தூக்கமே வராதுன்னு தெரியாதாடா? புரிக்கி அம்மா உட்காட்டு இருக்காங்க. என்னடா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் தெரியாது. நான் என்ன மேல வந்து அம்மா ரூம்ல தான் போய் தூங்குவேன். இல்லம்மா. ஆமாத்தையா, என்ன நீ என் ரூம்ல வந்து படுத்துக்கோ. இவனை துரத்தி விட்டுறலாம். மா உனக்கு வேற வேலையே இல்லையாமா? உன் புருஷனை என் ரூமுக்கு அனுப்புவியா? அனுப்ப மாட்டேல்ல. அப்புறம் என்னத்துக்கு என் பொண்டாட்டியை மட்டும் இன்னொரு ரூமுக்கு கூப்பிடுற? டே சதிகார ஜங்குக்கு, நீ ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கிற? இப்ப யார் ரூமுக்கு யாரா போறது? என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க? டேய் தகப்பா, நீ எப்படா வந்த? நீ எப்ப எனக்கு ஒலை வைக்க வந்தியோ அப்பயே வந்துட்டேன். ஐயோ சரசு, என்னடி இப்படி சொல்லிட்ட? நீ இல்லாம எப்படி நான் படுத்து தூங்குவேன்? நீ இல்லாம எல்லாம் ஒரு நாள் கூட படுத்து தூங்க முடியாது. அது உனக்கு தெரியாதா சரசு? புருஷனுக்கு வேற வேலை இல்ல, புள்ளைக்கு வேற வேலை இல்ல. பொண்டாட்டி முந்தானி பிடிச்சி எப்ப பார்த்தாலும் தெரியறானுங்க. தயாங் இவனுக்கு இப்படிதான் தயாங் பேசுவானுங்க. நீ என் ரூம்ல வந்து படுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. டேய் தகப்பா, நீ பேசாம என்ன மட்டும் பிறக்காம இன்னொன்றையும் சேர்த்து பெற்றிருந்தீங்கன்னா எங்க அம்மா அவனுக்கு பின்னாலே அழிஞ்சிருக்கு. என்னையே பிடிச்சிட்டு அழிஞ்சிருக்காது. ஏன்டா இப்படி பண்ண? டே ஜங்குக்கு, அத நீ சொல்லாதடா. அத நீ சத்தியமா சொல்லாத. நைட்டு நீ படுத்து தூங்கி இருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்குமாடா? எப்ப பார்த்தாலும் அம்மா முந்தானி அம்மான்னு சுட்டிட்டு அந்த வேதனையை நான் எங்கடா போய் சொல்லுது? போட அந்த சைடு. உனக்காக 6 குழந்தை, என்னால எங்க முடிஞ்சு. சரி நீ ரொம்ப கஷ்டப்படாத. ஆனா நைட்ல தயாங்கோட மட்டும் பொண்டாட்டி போய் படுத்தான் நான் ரொம்ப காண்டாயிருவேன். மரியாதை என் ரூமுக்கு என் பொண்டாட்டி அனுப்பி வச்சிரு. அதுதான் சரசு, நீ போய் அவர் ரூம்ல படுத்த மரியாதை என் பொண்டாட்டி ஏன் சொல்ற ஜங்குக்கு? அதெல்லாம் தெரியாது தயாங்கு, நான் சொல்லிட்டேன். நீ நைட்ல என்னோட ரூம்ல தான் படுத்தே ஆகணும். சரசு, அதெல்லாம் தெரியாது. நைட்டு நீ என் ரூம்ல தான் வந்து படுத்தா ஆகணும். அப்படி ஜங்குக்கோட அப்பாவும் நம்ம ஜங்குக்குமே அப்படியே ஃபைட் போட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்கும் சரி, ஜங்குக்கோட அம்மாவும் சரி அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு சரியில்லை. அப்படியே ஃபேமிலியா தான் உட்காந்து அப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்கடா. இப்படியே தான்டா 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம தயாங் பார்த்தோம்னா நம்ம தயாங்கு ரூம்ல உட்காந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கான்டா. அப்ப நம்ம ஜங்குக்கு தயாங்க கூப்பிட்டுட்டே வரான். நம்ம ஜங்குக்கு அப்படியே சட்டான்ட்டு டோர் ஓபன் பண்றான். நம்ம தயாங்க அப்படி பாக்குறான், நம்ம ஜங்குக்குமே அப்படியே பாக்குறான். டேய் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கிற? சொல்லு ஜங்குக்கா, என்ன உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏன் உனக்கு பார்த்தா தெரியாத ஜங்குக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? பேபி எஞ்சிரு போது.
ஃபீட் பண்ண போது எத்தனை தடவை சொல்லிக்க ரூம்குள்ள வராதுன்ட்டு. பாரு பேபி விருக்குன்னு பயந்துட்டான். ஏன் ஜங்குக்கா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்பதான் ஜங்குக்கு நிமிர்ந்து பாக்குறான். நம்ம ஜங்குக்கு தயாங்கோட ஃபேஸே பார்க்கல. அவன் கீழே குனிஞ்சு தயாங்கோட ஜஸ்ட் மட்டுமே தான் பாத்துட்டு இருக்கான். டயாங்கா, டேய். ஜங்குக்கா என்ன? ஒன்றும் இல்லையே. ஜங்குக்கா இப்ப என்ன நான் சொல்லிட்டேன். இப்ப எதுக்கு நீங்க நிக்கிற? நீ ஃபர்ஸ்ட் இப்ப ரூம் விட்டு வெளியே போறியா? என்ன விஷயமா இருந்தாலும் நான் பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு வரேன். இப்ப நீ ரூமை விட்டு வெளியே போ. ஒன்றுமே இல்லைடா, நான் ஒரு ஃபைல் எடுக்க வந்தேன், எடுத்துட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். ஃபைல் தானே? அங்கதானே இருக்கு கபோர்டு. அங்கதான் உன் எல்லா ஃபைலும் இருக்கும். அங்க போ. உன் கண்ணை இங்க உருட்டி உருட்டி பார்க்காத. எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு ஜங்குக்கா. நீ அங்க போய் ஃபைலை எடுப்போம். ஃபைலை தாண்டா எடுக்க வந்தேன், பொருள் எடுத்துட்டு போறேன், அதுக்கே இப்படி கத்துற? நீ இப்ப நீ கிட்ட கிட்ட வந்தனா வச்சுக்கோ. அப்பதான் ஜங்குக்கா உனக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுக்கவே உனக்கு தயங்க மாட்டேன்னா. நீ கிட்ட வந்துடாத, அனுப்பிச்சிட்டு போயிரு. என்னது டிவோர்ஸா? அது அங்கே இருந்துச்சுடா, வந்துச்சு. அதெல்லாம் அப்படிதான். நீ இந்த மாதிரி கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு டிவோர்ஸ் தான்டா கன்ஃபார்ம். நீ டிவோர்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்க அம்மா கிட்ட வந்து பண்ணுவேன்னா. போட்டு திருந்தவே மாட்டேன். நீ திருந்தவே மாட்டேடா. குழந்தை எழுந்துற போது மரியாதையை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி தாண்டா அப்படி ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு அந்த இன்ச்சுல இருந்து ஒரு துளி கூட நவரவே இல்லை. அப்படியே தான் அந்த இடத்துலயே தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம தயாங்கு இது தெரியவே தெரியாதுடா. நம்ம தயாங்க அப்படியே டேர்ன் பண்ணிட்டு அப்படியே ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே மெல்லமா வந்து நம்ம தயாங் பின்னாடி அப்படியே வந்து உட்கார்றான். நம்ம தயாங்க அப்படியே ஃபீட் பண்ணிட்டு சடான்னு திரும்புறான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு அவ்வளோ க்ளோஸ் அப்ல நம்ம தயாங் பக்கத்துல உட்காந்துருக்கான். இதுக்கு நான் எவ்வளவு க்ளோஸ் அப்ல வந்து உட்காந்துருக்கேன். ஃபைல் அங்கதானே இருக்கு. அங்க போய் எடுக்காம எதுக்கு இவ்வளவு க்ளோஸ் அப்ல வந்து உட்காந்துருக்காங்க? ப்ளீஸ்டா டேய். 2 நாளா நான் வீட்டில் இருக்கிறது தாண்டா பேரு, உங்ககிட்ட கூட வரையிலடா. 6 பேருமா சேர்ந்து என்ன உருட்டி எடுக்கிறானுங்க. ப்ளீஸ்டா ஒரே ஒரு கிஸ் மட்டும்டா, ப்ளீஸ்டா டேய். பொறுக்கி கொன்றுவேன். 2 நாள் நீ வீட்டுல எதுக்கு இருக்கு எனக்கு நல்லா தெரியும். குழந்தைக்கு பின்னாடி சுத்தினா குட்டி போட்டு பூனியான்ட்டு என் பின்னாடிதான் சுத்திட்டு இருந்தேன். கிஸ்ஸா கிஸ். 2 நாள் நீ கிஸ்ஸே பண்ணாத மாதிரி பேசாத. அன்னைக்கு கிச்சன்ல வந்து கிஸ் பண்ணிட்டு போனல, அது உனக்கு பத்தாதா? அங்கடா கிஸ் பண்ண, நான் தான் கிஸ் பண்ணலான்ட்டு லிப்பை அட்டாச் பண்ண வந்துட்டான் ஜான்டன். டேடான்ட்டு எவ்வளவு காண்டாகும். ப்ளீஸ்டா ஒரே ஒரு கிஸ்டா. குழந்தை மாதிரி அனுப்பிடிக்காதடா. ஒன்னெல்லாம் போய் 6 பிள்ளைக்கு அப்பான்னு சொன்ன யாரா நம்புவாங்களா செல்லம்? நம்பாட்டியும் பரவாயில்லடா, எனக்கு கிஸ்ஸு மட்டும் கொடுத்துட்றா. முதல் நாள் மார்னிங் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிஸ் தருவான். இப்போ அப்படி கூட இல்லை. நான் இப்படி வேணாலும் உங்ககிட்ட வரலான்னு பார்த்தா வருவான் ஜான்டன். டேடா மம்மான்ட்டு எவ்வளவு காண்டாகும். ப்ளீஸ்டா ஜங்குக்கா கிஸ் எல்லாம் கிடையாது. நான் பேபியை போய் தொட்டில போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க எஞ்சி போய் பேபியை தொட்டில போட்டுதான் ஆட்டிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். டேய் ப்ளீஸ்டா, ஒரே ஒரு கிஸ் தானே, அதுக்கு ஏன்டா இப்படி பண்ற? உன்னை மேட்டருக்கு பண்ணுவா கூப்பிட்டேன். கிஸ் தானே. என்ன சொன்ன? பொறுக்கி அவ்வளவுதான்டா. டிவோர்ஸ் கன்ஃபார்ம். மேட்டர்ல நோ. டிவோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பண்ணுவேன். ஐயோ ஜங்குக்கா சரிடா கொடுக்குறேன். நீ போய் பெட்ல போய் உட்காரியா? நான் பேபியை போட்டுட்டு வரேன்டா. அவன் தான் தூங்கிட்டான்ல, அப்புறம் அவனை வச்சு ஆட்டிட்டு இருக்கிற. வந்துடுறா. அதெல்லாம் தெரியாது, நான் ஆட்டுவேன். நீ போய் உட்காரு, நான் வந்துடுறேன். ஓகேவா? நீ வா. ஜங்குக்கா சரி நீ போய் பெட்ல போய் உட்காரு. நான் பேபிய தொட்டில ஆட்டி விட்டுட்டு உனக்கு வந்து கிஸ் கொடுக்குறேன். ஓகேவா? போய் உட்காரு. வராட்டி கடுப்பாயிருவேனே, மரியாதையா வந்துரு. சரி ஜங்குக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே போய் பெட்ல பேபியாட்ட உட்காந்துருக்காண்டா. இந்த சைடு நம்ம தயாங்க ஐயோ குழந்தைய ஆட்டுறமையா ஆட்டிடுவோம். கடைசி மட்டும் அவனை ஆட்டிகிட்டே இருப்போம். எப்படி அவனும் போயிடுவான், நம்மளும் குழந்தைய எப்படியே தூங்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே 1 மணி நேரமா ஆட்டிக்கிட்டு மட்டுமே தான்டா இருக்கிறான். நம்ம இந்த சைடு நம்ம ஜங்குக்கு போயிருப்பான்ட்டு நம்ம தயாங்க நினைச்சிருப்பான். எப்படியோ குழந்தைய தூங்கி இருக்கும். நம்ம தயாங்க அப்போதான் ஸ்லோவா சரி ஓகே அப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஒரு துளி கூட அசையவே இல்லை. அதே இடத்துல எந்த பொசிஷன்ல உட்காட்டானோ அதே மட்டும் தான் உட்காந்துருக்கான். ரூம் விட்டு வெளியே போயிருக்க மாட்டான். நம்ம தயாங்க இந்த சைடு செம ஷாக் ஆயிருவான்.
ஜங்குக்கா, நீ வெளியவே போனியானா? இங்கேயோ 1 மணி நேரமா உட்காந்துட்டே இருந்தியா? நீ தான் கிசு தர்றேன்னு சொன்னியல்ல, அப்புறம் எனக்கு நான் வெளியே போவேன். நீ நைட்டு முழுக்கணும் பேபி ஆட்டிட்டு இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, நான் அந்த இடத்துலயே இருந்திருப்பேன். நீ தந்தா தான் நான் போவேன். டேய், பவட்டா இருக்கலாம்டா, ஆனா இந்த அளவுக்கு பவட்டா இருக்க கூடாதுடா. என் டெய்லி தானே பண்ற, உனக்கு வெறுப்பே போலியா ஜங்குக்கா? டெய்லியும் தான் பண்றேன், ஆனா டிஃப்ரெண்டாலாம் பண்றேன். பொறுக்கி, இப்போ உனக்கு என்னடா வேணும்? ஒரு கிசு கூட நான் போயிடுறேன். கிஸ் கொடுத்தா போயிடுவேன், வேற எதுவும் பண்ண மாட்டேல? நிஜமா கிஸ் கொடுத்தா போயிடுவேனா? சத்தியமா ஒரு கிசு குடுறா, நான் போயிடுறேன். ஒரு கிசுக்கு எவ்வளவு அலைச்சல். ச்சே. சரி சரி, நானும் கொடுப்பேன். எப்பவுமே நீ தானே கொடுத்துட்டு போவ, நீயே கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நான் கொடுக்கறது போர் அடிச்சு போச்சு, இப்ப நீ கொடு. ஜங்குக்கா, ஒரு கிஸ் தான் கொடுப்பேன். நீ அப்புறம் போயிடணும், அப்புறம் நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன, ஓகேவா? நான் போய் வேலை இருக்குடா, நான் போய் பார்க்கணும். சரிடா, குடுடா, ஒரு கிஸ்னாலும் பரவாயில்ல. சரி சரி, ஓகே, கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் அப்படியே கிட்ட கூப்பிடுறான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே கிட்ட காட்டி நிக்கிறான். நம்ம தயாங்கு சடான்னு திருப்பி நம்ம ஜங்குக்கோட சீக்ஸ்லேயே கிஸ் கொடுத்துறான். ஓகேவா, போதுமா? ஓகேவா? சரி ஓகே, நான் போறேன் ரூம் விட்டு. நம்ம தயாங்கு அப்படியே கிஸ் கொடுத்துட்டு தான்டா ரூம் விட்டு வெளியே போலான்ட்டு ஓடுறான். அப்ப நம்ம ஜங்குக்கு சடான்ட்டு கையை பிடிச்சிடுறான். இது என்னது? என்னதுன்னா கிஸ். நீ தானே கிஸ் கேட்ட, அதான் கிஸ் கொடுத்தேன். நான் கிஸ்ஸு கேட்டது லிப்ஸில், சீக்ஸில் இல்லை. என்ன பேபிக்கு கொடுக்குற மாதிரி சீக்ஸில் கொடுத்துட்டு போகிறேன்? எங்க கொடுத்தா என்ன ஜங்குக்கா, எல்லாம் கிஸ் தானே. உன்கிட்ட நிக்கவே எனக்கு பயமா இருக்குடா, என்னை விடுடா. இப்போதைக்கு நான் பிடிச்சி இழுக்கிறேன். கிஸ்ஸு வேணுண்டா கேட்டால் தரணும், இல்லாட்டி நான் தான் கொடுப்பேன். நீ ஒண்ணு கொடுக்க வேணாம் ஜங்குக்கா. ஜங்குக்கா, ஸ்டாப் பண்ணு. என்னடா பிரச்சனை? சும்மா இருறா. வேணாம் வேணாம் வேணாம், நீ போதும். நீ விட்டு விட்டு, நீ சீக்ஸ் சொல்லுவேன், அப்புறம் லிப்ஸ் சொல்லுவேன். வேணாம் வேணாம், நிப்பாட்டு ஜங்குக்கா. ப்ளீஸ்டா, 2 நாளாக காஞ்சி போய் கிடக்குறேன், கிட்ட கூட வரையில. மரியாதையாக ஒரு 10 நிமிஷமாவது எனக்கு கிஸ் வேணும். வாயை மூடிட்டு சும்மா இரு. ஜங்குக்கா ஜங்குக்கா, போது 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 ஜங்குக்கா, போது ஜங்குக்கா. என்னை எங்கடா தள்ளிட்டு போற ஜங்குக்கா? ஸ்டாப் பண்ணு ஜங்குக்கா. இதெல்லாம் முடியாது, சும்மா இருறா. இதுக்குடா நொய்யி நொய்யின்னு இருக்க? நான் நொய் நொய் பண்ணுவேன் ஜங்குக்கா. விட்டு விட்டு விட்டு. நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்க விடாம கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானா. நம்ம தயாங்க அப்படியே கண்ணை மூடிட்டு தள்ளுறா சொல்லிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். இந்த சைடு நம்ம தயாங்க கண்ணை முடிச்சு பாக்குறான். டேய், நீ எப்படி மேல வந்த? எப்படி பெட்டுக்கு வந்தோம்? ஜங்குக்கா, நவருடா. எனக்கெல்லாம் முடியாது, எனக்கு வேணும். நீ 2 நாளா என் கிட்ட கூட வரல, எனக்கு இப்ப நடந்தே ஆகணும். நடந்தே ஆகணுமா? பொறுக்கி போட்டு கொன்றுவேன். டேய், என்னை கொஞ்சமாவது பாவம் பாருடா. பாவம் தானே, 2 நாளா பார்த்தேன்ல, அப்ப இப்ப எனக்கு வேணும், தந்தே ஆகணும் நீ. ஜங்க ஜங்க பொறுக்கி பொறுக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் பிடிச்சி தள்ளி விட்டுறனா. நம்ம தயாங்கு அப்படியே காண்டாயி திட்டிக்கிட்டே போறான். பொறுக்கி பாவம், திருந்தவே மாட்டேடா, நீ திருந்தவே மாட்டேன். சரி பாவம் குழந்தைன்னு ஒரு பீஸ் கொடுத்தா பெட்டு வைக்க கூட்டிட்டு வந்துட்டா. பொறுக்கி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி திட்டிக்கிட்டே கீழே போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு ஐயய்ய, மேட்டரில் முடிச்சிடலாம்டா, விட மாட்டான் போல. நைட்டு வரத்தானே வேணும், அப்போ இருக்குடா பேபியை தூக்கி எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு உனக்கு பண்ணுறதுல சாகணும்டா. இப்படியே தான்டா டேசஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணலான்னு தயாங்கிட்ட பாப்பான். ஆனா நம்ம தயாங்கு கிட்ட கூட விட்டுருக்கவே மாட்டான். நம்ம ஜங்குக்கு செம காண்டாவும். இருந்தாலும் ஒரு மாசம் இப்படியே தானே போயிருக்கும். நல்ல கியூட் கப்பிளா சூப்பரா இருந்திருக்கும். இப்போ 1 டே பார்த்தோம்னா இன்னைக்கு சண்டேடா. நம்ம ஜங்குக்கு அப்படியே லேப்டாப்ல தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த சைடு யூன்டன் மற்ற பேபிஸ் எல்லாருமே அப்படியே விளையாட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்கு அப்படியே வெஷல் வாஷிங் பண்ணிட்டு அவன் அந்த சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்டா. இது இப்போ நம்ம ஜங்குக்க தான் காட்டுறாங்க. டே ஜான்டன், சும்மா இருடா. டேடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். ஏன் குழப்படி பண்ணிட்டு இருக்க? டாடா டாடா, நீ ஒர்க் பண்ணது போதும். நீ எப்பயாவது வீட்டுல இருக்கிற, அதுவும் எப்பயாவது வீட்டுல இருந்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அம்மா பின்னாடியே தான் சுத்துற டாடா. அம்மாட்ட என்ன டாடா இருக்குது? ஏன் டாடா எப்ப பார்த்தாலும் அம்மா பின்னாடி சுத்துற? நீயா டாடா குழந்தை? நான் தானே டாடா குழந்தை. நானே அம்மா பின்னாடி சுத்த மாட்டேங்கிறேன். நீ ஏன் டாடா எப்ப பார்த்தாலும் அம்மா பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறேன்? என் கூட வந்து விளையாடு டாடா.
ஐயய்ய நம்ம பையன் என்ன இப்படி அசிங்கப்படுத்துறான். அம்மா கூட சுத்திட்டு இருக்கிறேன்டா, அம்மாவில் உள்ள பாசத்துலான்டா அம்மா கூட சுத்திட்டு இருக்கிறேன். இதை ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற? தாதா தாத்தா நீ பொய் சொல்லாத. நீ அம்மா பின்னாடி எதுக்கு சுத்துத எனக்கு நல்லாவே தெரியும் தாதா. நீ பொய் சொல்லாத. மம்மா எனக்கு சொல்லிடுச்சு. நீ எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட கிசு கிசுன்னு கேட்டுதான் நான் இருக்கிறேன். இரு இரு நான் சுகா அங்கிள்கிட்ட சொல்லி வைக்கிறேன். நீ எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ற. இப்ப நீ விளையாட வர போறியா இல்ல தாதா? ஐயையோ பையன் வேற வேற வளர்ந்துட்டு வர்றான், அதை மறந்து போச்சேன். பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். சரி நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போகிறோம், நான் ஒர்க் பண்ணிட்டு டேடி அவன் கூட விளையாட வர்றேன். அதெல்லாம் இல்ல தாத்தா. நீ இப்ப பாரு, தம்பி பாப்பா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் பெரிய பையன், அவங்களால விளையாட முடியாதுல்ல. நீ மட்டும்தான் என் கூட விளையாட முடியும். அம்மா வேலை செஞ்சிட்டு இருக்குது, பாட்டி வேலை செஞ்சிட்டு இருக்குது, தாத்தா டேப்பு பொச்சிட்டு இருக்காரு, சுக்காவும் வரவே இல்லை. நீ மட்டும்தான் தாத்தா வெட்டியா உட்காந்துருக்க. எப்பவுமே அம்மா பின்னாடி சுத்துவ, இப்ப அம்மா பின்னாடி சுத்தாம லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துருக்க. நீ வந்து விளையாடுதாடா. ப்ளீஸ்டா ஒரு கொஞ்ச நேரம் நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து செல்லத்தோட விளையாடுறேன். ஜாண்டம் புரிஞ்சுக்கோப்பா. ஒன்றிட மாட்டேன் தாண்டா. நீ மாட்டேன், அம்மாட்ட நான் சொல்லுவேன். நீ வா. ஓகே 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 வெயிட் பண்ணு. டேய் டேயாங், என்னடா பண்ணிட்டு இருக்கிற? கூப்பிட்டு இருக்கேன். ஜங்குக்கா ஏன்டா எனக்கு என்ன காது கேட்காதா? இதான் தானே இருக்கிறேன், கிச்சனுக்குள்ள தானே இருக்கிறேன். எதுக்கு காது கிளிய கத்துறேன்? இப்ப என்ன வேணும் உனக்கு? எத்தனை தடவை சொன்னேன், கூப்பிட்டா வந்துத்துலேண்டு. இவனை கூட்டிட்டு போடா, நான் ஒர்க்ல இருக்கிறேன்னு சொல்றேன், வந்து விளையாடுன்னு சாவடிச்சிட்டு இருக்கான். குழந்தைய என்ன ஜங்குக்கா சொல்றேன்? நீ தானே பேபி வேணும், நான் ஒத்தையா பிறந்தவன், எனக்கு நிறைய பேபி வேணும்னு பித்து போட்டுக்கிட்டேன்னு பார்க்க வேண்டியதானே. நான் கிச்சன்ல வெஷல் வாஷிங் பண்ணிட்டு சமைப்பேன்னா சோறு நேரத்துக்கு வந்து கேட்கறேன்ல, நான் சமைக்க வேணாமா? ஏய் ப்ளீஸ்டா, ஒரு முக்கியமான மீட்டிங் நாளைக்கு இருக்குது. நான் இன்றைக்கு ஃபைல்ஸ் ரெடி பண்ணாதான் நாளைக்கு கொண்டு போயிடலாம். இவனை இப்போ ஒரு கொஞ்ச நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இவனை வெளியில கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ்டா. குழந்தை பெற்றுக்க மட்டும் தெரியுது, ஆனா குழந்தைய மட்டும் பார்த்துக்க முடியாதாமா. பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே வாய்க்குள்ளேயே முழங்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே அப்படி திட்டிட்டு இருக்கான். அப்ப யோன்டன் தான் வந்து, மம்மா நீ ஏன் அப்பாட்ட கத்திட்டு இருக்க, அப்பாவும் ஏன் கத்திட்டு இருக்க, ஏன் 2 பேரும் சண்டை போடுறீங்க? பாரு அப்பா என் கூட விளையாடவே வர மாட்டேங்குது மம்மா, நீ ஏன் சொல்ல அப்பாட்ட? யோன்டன் பேபி, நான் டேடாட்ட சொல்லிட்டு இருக்கேன், டேடா வர மாட்டேங்கிறாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் அப்பா சண்டைலாம் போல டேடா, ஓகேவா? நாங்க சும்மா பேசிட்டு தான் இருக்கிறோம். இல்ல மம்மா, நீயும் அப்பாவும் சண்டை தானே போட்டுட்டு இருக்கீங்க. நீ அப்பா எப்பவுமே உன் கூட தான் இருக்காரு, என் கூட இருக்கவே மாட்டிக்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்ல போது நம்ம தயாங்க அப்படியே ஜங்குக்கு பார்த்து மாறிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே தெரு முடிச்சிட்டு இருக்கான். ஜாண்டன் டேய் ஒரு 5 நிமிஷம் இருடா, டேடா ஒர்க் பண்ணிட்டு உங்க கூட வந்து விளையாடுறேன் ப்ளீஸ்டா. இப்போ மாமா கூட கீழே போடா, என் செல்ல பையன்ல. போதாண்டா, உன் கூட பேசவே மாட்டேன், தூக்கா நான் அம்மாட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே யோன்டனை தூக்கிட்டு போயிடுறான். மூஞ்சி திருப்பிட்டு நம்ம ஜங்குக்கும் என்னமோ பண்ணுங்கடா, ஒர்க்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒர்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படி எதுக்கு 5 நிமிஷம் போகுது, இந்த சைடு எல்லா பேபியுமே எந்திரிச்சிருது. யோன்டன் அப்படியே எல்லா பேபியும் கூட்டிட்டு நம்ம ஜங்குக் பெட்ரூமுக்கு தான் வராங்க. இப்ப நம்ம ஜங்குக் பார்த்தோம்னா ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்பவே சொப்பாடான்னு படுத்திருப்பான். இந்த சைடு நம்ம யோன்டன் பார்த்தோம்னா எல்லா பேபிஸுமே எந்திரிச்சிருப்பாங்க. எல்லா பேபியும் கூட்டிட்டு அப்படியே யோன்டனும் டேடா ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக் பார்த்தோம்னா பப்பர பேண்ட் தூங்கிட்டு இருப்பான். அப்ப யோன்டன் மேலே ஏறி நம்ம ஜங்குக் மேல ஜங்குக்கை எந்திரிக்க சொல்லி அப்படியே உலுக்கிட்டு குதிச்சுட்டே இருப்பான். அப்ப நம்ம ஜங்குக்கு சட்டான்னு திரும்பிடுறான். அப்ப நம்ம யோன்டனு கீழே விழுந்துடுறான். கீழே தள்ளி விட்டேன். டேய் நான்லாம் தள்ளி விடலடா, நீ குதிச்சிட்டு இருந்தியா, என்ன மேலே வெயிட்டா இருக்குன்னு திரும்பினா நீ விழுந்துட்ட. டேய் கத்திராதடா, உங்க ஆத்தக்காரி வந்துருவாடா. மம்மா கீழே தள்ளி விட்டுச்சு மம்மா, நீங்க வா மம்மா,
அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்டனை பிடிச்சி செம்மையா கத்துறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு எவ்வளவோ பொறுக்க பாக்குறான். ஆனா யோன்டன் பொறுக்கவே இல்லை. அங்க இருக்க எல்லா பேபியும் அப்படியே கத்துது. அப்ப நம்ம தயாங் அப்படியே குடுகுடு மேல வரான். சச்சோடா, கொஞ்ச நேரம் கூட அப்பன புள்ளையும் அமைதியாவே இருக்க மாட்டீங்களாண்ணா? இப்ப என்னடா பிரச்சனை? ஏன்டா கத்திட்டு கிடக்குறீங்கன்னா? ஜங்கு என்ன வேலை பண்ணி பச்சேன்? ஏன் யோன்டன் அழுகுறான்? டேய் நான் ஒண்ணுமே பண்ணலடா. நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேனா, அவன் வந்து மேல ஏறி குதிச்சிட்டு இருந்தான். என்ன வெயிட்டா இருக்குன்னு நான் திரும்ப போது அவன் கீழே விழுந்துட்டான்டா. அதுக்கு தாண்டா அழுகுறான். நான் தள்ளி விடலடா. மம்மா அப்போ போய் சொல்லுது. இல்ல, யோன்டனை அப்போதான் கீழே தள்ளி விட்டாரு. நான் பார்த்தேன். யோன்டன் விளையாட்டுதான் இருந்தான். அப்போதான் தள்ளி விட்டுடு. உங்க பாத்தியா? நம்ம அப்போ என்ன சொன்னாரு? வேலை பார்க்குற எல்லாரையும் கூட்டிட்டு போங்கதான் சொன்னாரு. ஆனா அப்ப வேலையெல்லாம் பார்க்கல. அப்ப தூங்கிட்டு இருந்துச்சு மம்மா. ஜங்குக்கா, குழந்தை கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? வேலை பார்க்குற குழந்தைய வெளியே கூட்டிட்டு போன்னு வெளியே கூட்டிட்டு போன்னு சொன்னேன். சரி, குழந்தைய வெளியே கூட்டிட்டு போலான்னு பார்த்தா நீங்க என்ன பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். எதுக்குதான் யோன்டனை விளையாட வேணாம், நாம அப்புறமா வேறேன், அப்பாவுக்கு ஒர்க் இருக்குது இதுதான் சொன்னியா? குழந்தை கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாது ஜங்குக்கா. என்ன உன் மனசு நினைச்சிருக்கிற? குழந்தை பெத்துக்கு மட்டும் நல்லா தெரியுதுல, ஆனா குழந்தைய பாத்துக்க மட்டும் உனக்கு தெரியாதா ஜங்குக்கா? ஏன் ஜங்குக்கா இப்படி பண்றேன்? டேய் நான் என்னடா பண்ணேன்? நான் தூங்கிட்டு இருந்தான். அவன் வந்து எனக்கு மேலே ஏறி குதிச்சிட்டு இருந்தான். நான் தெரியாம திரும்பிட்டு அவன் கீழே விழுந்து அழுகுறான். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? சும்மா எம்மிட்ட வந்து கோவப்பட்டு கொண்டு நிக்கிற. உன் மேல தப்பே இல்லை ஜங்குக்கா. ஆனா எல்லா தப்பு நீ தான் பண்ற. அவன் பாரு அழுதுட்டு இருக்கான். இப்ப அவனை யாரு சமாளிக்கிறது? எல்லாம் பண்ணிட்டு உன் மேல தப்பு இல்லையாமா? குழந்தை மேல இருக்கிறது கூட ஜங்குக்கா உனக்கு தெரியாது. டேய் நான் தூங்கிட்டு இருந்தேன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். திரும்பி அதையே கேட்டுட்டு இருக்கிற. அம்மா அப்பாவை திட்டாத. நான் தான் தெரியாம மேலே நின்னுட்டேன். யோன்டன், நீ அமைதியாரு. அப்பாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத. ஜங்குக்கா, உனக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தா இப்படிதான் பண்ணுவியா? என்னத்துக்கிட்டே திருப்பி இதே காய்ச்சிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, அவன் வந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆமா, உனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அது பொண்ணு மட்டும் உனக்கு நல்லா தெரியும் ஜங்குக்கா. அத்தனை குழந்தை வேணும்னு 6 குழந்தையாச்சு. சரி, அதை போட்டாது பண்ணுடானா அதை போட்டு பண்ண மாட்டேன். கேட்டா எனக்கு அப்படி ஆகல, உள்ள சொருக முடியல, சாட்டிஸ்ஃபை ஆகல, மயிர் ஆகல சொல்றேன். ஆனா அது மட்டும் நல்லா பண்ண தெரியும். ஆனா இது மட்டும் உனக்கு தெரியாதுல்ல ஜங்குக்கா. நான் என்னடா பண்றது? எனக்கு காண்டம் போட்டு பண்ணா ஒழுங்கா நிக்கவே மாட்டேங்குது, சாட்டிஸ்ஃபைஸாவே இல்லை. அதால நான் அதை கழட்டிட்டு பண்றேன். இதுல கட்டுப்பகலப்பாத. குழந்தைங்க முன்னாடி என்ன பேசுற? ஐயோ, ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ற? இப்ப பார்த்தாலும் இப்படிதானா? குழந்தைய பாத்துக்கும் தெரியாது, ஒழுங்கா பேசவும் தெரியாது குழந்தைங்க முன்னாடி. டேய் எல்லாமே சின்ன பசங்கடா. 5 வயசு கூட ஒழுங்கா ஆகல. இதுல அவனுக்கு தெரியவா போகுது நான் என்ன காய்ச்சேன்? வாய் முடிட்டு இந்த வேலையை பாரு. அது காண்டம்னா என்ன? எனக்கு வாங்கித்தா. என்ன சொல்றியா நீ அப்பாவும்? எனக்கு புரியல. ஐயா இன்னும் சடனா இப்படி கேட்டுட்டான். டேய் அங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறா. பொறுக்கி ஜங்கு, ஐயோ பாரு, இதுக்குதான் குழந்தைங்க முன்னாடி இப்படி பேசாதான் சொல்றேன். ஏன்டா இப்படி பண்ற? யோன்டன், அமைதி இருக்க மாட்டியா? அப்ப நம்ம மயிர் தப்பாம பிறந்திருக்கு. நாங்க இப்படி அப்பா நான் வந்து சண்டை போட்டுக்க தெரியுதுல, இப்படிதான் அந்த பேசுவான். நீ வெளியே போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அதெல்லாம் ஒண்ணு கேட்க வேணாம். நீ வெளியே போ யோன்டன் ஃபர்ஸ்ட். டேய் அவனை எந்த திட்டுற? சரி விடு, நானே சொல்றேன். ஜோன்டன், காண்டவன்டா ஒரு லாலிபாப்பா, அது ஒரு சாக்லேட், ஓகேயா? பொறுக்கி ஜங்கு, என்னடா சொல்லி தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் வந்து ஜங்குக்கு அடிக்க வரான்டா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு மேல குழந்தைங்க எல்லாருமே உட்காந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தயாங்குமே அப்படியே போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஜங்குக்கு இப்பனா கீழே இருக்கா, நம்ம தயாங்கும் குழந்தைங்க எல்லாம் பேபி எல்லாம் மேல இருக்குடா. அப்படியே ஃபைட் பண்ணிட்டு அப்படியே குட்டியா ஒரு ரொமான்ஸ் ஃபைட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்குடா. ஜங்குக்கா, இதுக்கு மேல உன்கிட்ட போராடிட்டு இருக்க மாட்டேன், இதுக்கு மேல உன்னை அடிச்சிட்டு இருக்க மாட்டேது. நீயே பேபியை கூட கட்டி அழுது பேபி கூட விளையாண்டுட்டே இரு. நான் கீழே சமைக்க போறேன். நான் போறேன் ஜங்குக்கா. டேய் 6 பேரை என் கூட விட்டுட்டு போகாதடா. ஒரு 3 பேரையாவது கொண்டு போடா ப்ளீஸ்டா. 6 பேரை என்னால வச்சு காப்பாத்த இல்லாது. 6 குழந்தை வேணும், 7 குழந்தை வேணும், பெத்துக்க மட்டும் தெரியுதுல, பார்த்துக்கும் செய்யணும். நான் போறேன்ப்பா. நீ என்னம்மா பொண்ணை அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கூட கீழே இறங்கி போயிடறான். இப்போ பேபிஸ் எல்லாமே வந்து ஜங்குக்கு மூஞ்சி பார்க்குறது, ஜங்குக்கும் அப்படியே பேபிஸ் மூஞ்சி பார்க்குறாங்க. இப்போ 6 குழந்தையும் அப்படியே இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஜங்குக்கு அப்படியே திருச்சில முடிச்சுட்டு இருக்கிறான். டேய் ஜான்டன், கீழே இறங்கி போய் அம்மாவோட நிக்கிறியா?
முடியாது. நீ தானே சொன்ன ஒர்க்கு முடிஞ்சோடனே நான் உன் கூட விளையாட யோட்டன் அப்படின்னு சொன்னேன். வா தாடா நம்ம எல்லாம் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாமா? டேய் கண்ணாம்பூச்சி விளையாடுற வயசாடா எனக்கு. 6 பிள்ளைங்களுக்கு அப்பனான பிறகு கண்ணாம்பூச்சி விளையாட கூப்பிடுறானே, எவனுக்குமே வரக்கூடாதா இந்த சோதனை. அதெல்லாம் தெரியாது தாடா, நீ வா விளையாடலாம். சரி ஜான்டன், இப்போ உனக்கு என்ன, கண்ணாம்பூச்சி தான் விளையாடணும். நீங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கொள்ளுங்க, டேடை கண்டுபிடிக்கிறேன். ஓகேயா? தாடா சீண்டிச்சாதானா, அப்போ நான் போய் ஒழிஞ்சுக்கிட்டான். நீ 10 வரைக்கும் என்ன நாங்க எல்லாம் போய் ஒழிஞ்சுக்கிறோம். சரி, உன்னோட தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிரு. சரி, அவங்களே விட்டுட்டுறாத. சரி தாடா நீ போ, நாங்க போய் ஒழிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோன்டன் பேபிஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு அப்படியே கொண்டு போய் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒழிஞ்சுக்கிறாங்கடா. இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே அப்படியே எண்ணிட்டு அப்படியே தேடிட்டு இருக்கிறான். அப்பாடா, எல்லாம் ஒரு பக்கமா ஒளிஞ்சிட்டு நான் என் பொண்டாட்டிக்கிட்ட போறதுக்கு தான் சரியான நேரம். குதிச்சிடுறா. இப்ப நம்ம ஜங்குக் பார்த்தோம்னா பேபிஸ் எல்லாருமே இப்போ ஒளிஞ்சுக்கிறாங்கடா. நம்ம ஜங்குக்கு கீழே இறங்கி தான் வரான். நம்ம தயாங்க தேடி தான் கீழே இறங்கி வரான். இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தோம்னா மத்தியானத்துக்கு தேவையானது எல்லாமே குக் பண்ணிட்டு இருக்காங்கடா. நம்ம ஜங்குக்கோட அம்மாவும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கோட அப்பாவும் ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்கடா. நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங் கிச்சன்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நைஸா வரான்டா நம்ம தயாங் பின்னாடி. அப்பாடா, என் பொண்டாட்டி கிச்சன்ல இருக்குது, ஹோல்ல யாரும் இல்ல, போய் பூந்துட வேண்டியதுதான். என்னப்பா தம்பி, இந்த பக்கம் ஹால்ல எல்லாம் ஒரு பர்சன் உட்கார்ந்துருக்கான், கண்டுக்கவே மாட்டிக்கிற. என்ன கிச்சன் பக்கம்? இல்லப்பா, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி குடிக்கதான் வந்தியா? இல்ல ஹால்ல யாருமே இல்லன்னு எலி பூர்ற மாதிரியே பூர்றியப்பா தம்பி. சும்மா இருப்பா, நீ பாட்டுக்கு. நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன். வேறு என்னமோ பண்ணு, நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட அப்பாவும் அப்படியே அந்த சைடு போயிடுறாங்க. அந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா அது எதுவுமே கண்டுக்கல, குக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு சடனா வந்து அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா இங்க எதுக்குடா வந்த? அப்ப பேபிஸ்ல எங்கடா? அதுவா, ஜான்டன் சொன்னா கண்ணாம்பூச்சி விளையாடலாம். நான் என்ன செஞ்சேன், உன் தம்பி தங்கச்சியை தான் கூட்டிக் கொண்டு ஒளிய வச்சிரு அப்படின்ட்டு குடுக்குறேன் இறங்கி உங்ககிட்ட ஓடியேன். போர்க்கி கொஞ்ச நேரம் கூட குழந்தைங்கிட்ட இருக்க மாட்டேன். சைக்கிள் கேப்ல என்னடா கேப் கிடைக்குது, பொண்டாயிட்டு வந்து உரசலான் இருப்பல்ல நீ. அது என் வீக்னஸ்ன்னு உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். ஜான்டன் வர்றதுக்கு எனக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துடுறாடே. ஐயோ கிஸ்ஸு 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 அறுக்கவே இருக்காதாடா, என் கிஸ் வாங்கிட்டே இருப்பியா? கொடுக்குறது நீ, வாங்குறது நான், இதுல என்னடா பிரச்சனை? கொடுத்துடுறாடு. ஜான்டன் வந்துட போறான்டா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஐயோ சமைச்சிட்டு இருக்க ஜங்குக்கா, நீ போ, கொடுக்கல முடியாது. ப்ளீஸ்டா, அவன் வந்தா கொடுக்கல. அது எங்க அப்பா கூட தெரிஞ்சிருக்கு, அவன் கூட உள்ள அலோவ் பண்ணிட்டான். நீ என்னடா இப்படி பண்ற? அதெல்லாம் குடிக்க முடியாது ஜங்குக்கா. இப்ப என்ன கிட்ட வரும், யூட்டன் வந்தா தப்பா நினைச்சு போ ஜங்குக்கா, நீ தள்ளி போ ஜங்குக்கா. என் பையன்லாம் ரொம்ப அறிவுசாலி, எனக்கு அது நல்லாவே தெரியும். அவன் வர்ற சத்தம் போட்டுட்டு தான் வருவான், அப்பவே நான் ஓடிடுவேன். அதெல்லாம் முடியாது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி பேசிட்டு இருக்கான். அப்ப பார்த்தோம்னா நம்ம யூட்டன் வந்தோம்னா எங்களை ஒளி சொல்லிட்டு நீ அம்மா பின்னாடி வந்து என்ன வேணா பண்ணிட்டு இருக்க, அப்ப மட்டும் உனக்கு இதே வேலையை பூச்சிட்டாடா. நீ தானேடா சொன்ன கண்ணாம்பூச்சி விளையாடலாம்னு, அதான் உங்க அம்மா பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு நிக்கிறேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நாங்க தான் ஒளிஞ்சிப்போம், நீ தானே வந்து கண்டுபிடிக்கணும். ஆமால, நான் மறந்துட்டேன்டா. சரி போ, நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப நீ கேவலமா போய் சொல்லாத. சரி போடா, நான் கண்டுபிடிக்கிறேன். நீ நிஜமா வந்துடுவல, நான் போகல. மம்மா நீயே சொல்லு. ஐயோ உன் டாடா வந்துருவான், நீ போ யோன்டன். ஏன் ஜங்குக்கு இப்படி புள்ள முன்னாடி அவமானப்படுத்துற? சரி சரி போறேன், கத்தாத. ஐயோ முடியலடா. இப்படியே தான்டா கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப நம்ம ஜங்குக்கும் பேபிஸும் அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜங்குக்கு தயாங்க திடீர்னு கூப்பிடுறான். டயாங். என்ன ஜங்குக்கா, இப்ப என்னடா பிரச்சனை, எதுக்குடா கூப்பிடுறேன்? டேய் பேபி பெட்ல சுச்சு போயிடுச்சுடா. சுச்சு போயிடுச்சுன்னா க்ளீன் பண்ண ஜங்குக்கா, அதுக்கே ஜங்குக்கா என்ன கூப்பிடுற? என்னன்றா க்ளீன் பண்றது?
என்னடா க்ளீன் பண்ணும்? சரி ஓகே ஜங்குக்கா. கிஸ் பண்றது எப்படி? அதுவா? ஐயோ பையன் இருக்கான் பரவாயில்லையா? ஏன் செருப்பு புரியுது ஜங்குக்கா. இது மட்டும் அதுவான்னு பல்ல இழுத்து வரல. ஆனா க்ளீன் பண்ண தெரியாது உனக்கு? டேய் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடா எனக்கு. அப்ப இதுலயும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. போ போய் க்ளீன் பண்ணு. அங்க டவல் இருக்கு பாரு, போய் பெட்ஷீட்டை போய் வாஷ் பேஷன்ல போட்டுட்டு போய் க்ளீன் பண்ணுவா. டேய் ப்ளீஸ்டா செஞ்சு தந்துட்டு போடா. நீ தான் ஜங்குக்கா க்ளீன் பண்ற, அதெல்லாம் தெரியாது. அதை தூக்கி போய் வாஷிங் மிஷின்ல போட்டு நீ தான் க்ளீன் பண்ற. நான் போறேன். நீ தான் குழந்தைய பத்துக்கிற. நான் போறேன். பை பை பை. ஐயா என்ன இப்படி விட்டு போயிட்டான். ஜான்டன் உனக்காவது தெரியுமாடா மாமா என்ன பண்ணுவான்ட்டு? ஜாஜா இது கூட தெரியாம ஏன் ஜங்கா நீ இப்படி இருக்கிற? அம்மா முன்னாடி ஒவ்வொரு டைமும் அவன் பட்டே இருக்க ஜாஜா. போ ஜாஜா நீ இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு பேம்பர்ஸ் எடுத்துட்டு வா டாடா. பேம்பஸா? அதங்கடா இருக்கு? ஜாஜா என்னது நீ இப்படி இருக்கு? பேம்பர்ஸ் எங்க கூட உனக்கு தெரியாதா? டேய் ஷாப்பிங் பண்ணி வாங்கி கொடுக்கறது மட்டும்தான்டா நான், போட்டு விடுறதெல்லாம் நான் இல்லடா. அவன் எங்க வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாது. நீ தானே வீட்டுல இருப்ப, சொல்லு எங்க இருக்க வந்து. தாதா நான் பேபி, எனக்கும் எங்களுக்கும் தெரியாது. ஒன்றே தெரியலன்னா எனக்கு எப்படி தாதா தெரியும்? நீ அம்மா கூப்பிட்டு. சரி இரு கூப்பிடுறேன். டேய் 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 ஐயோ 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 ஜங்குக்கா கொஞ்ச நேரத்துக்கு நான் ஒர்க் பார்க்க மாட்டியா? ஏன்டா நீ இன்னைக்கு வீட்டுல இருந்த? வேலைக்கு போயிருக்க வேண்டியதானடா. கொஞ்ச நேரம் கூட என்ன ஒர்க் பார்க்க வர மாட்டியா? ஏன்டா என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிற? இப்ப என்னடா வேணும்? டேய் பெம்பஸ் மாத்தணும்டா. பெம்பஸ் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் நீ க்ளீன் பண்ணியாப்பா? சரி க்ளீன் பண்ணிட்டேன். அங்க பார் பெட்டு. சரி தானே? பேம்பஸ் எங்க இருக்கும் கூட தெரியாது. சப்பா ப்ளீஸ்டா சொல்லுடா. ஓ அந்த கபோர்ட்ல இருக்கும், அந்த கபோர்ட்ல எடுத்துட்டு வந்து மாட்டு. ஓகேவா? நான் போறேன். எங்க போற? மாத்தி விட்டு போடா, எனக்கு மாத்த கூட தெரியாதுடா. டேய் ஓ ஜங்குக்கா போடுனா எப்போ போடுற மாதிரி தான், இது கூட உனக்கு போட தெரியாதா? டேய் நான் வேண்டி கொடுக்குறது மட்டும்தானே, நீ தானே பேபிஸை பார்த்துட்டு இருப்ப. இன்றைக்கு சடனா வீக்கெண்டு வீட்டில் நிற்கலான்னு சொன்னதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை அழகா பண்ணுறடா. கொடுத்துட்டல நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கே பிடிக்க போறான். பேபியை பார்த்துக்கும் தெரியாது, பேபி எதுவுமே பண்ண தெரியாது, ஆனா பேபி பெத்துக்க மட்டும் தெரியும். என்ன இப்படி பண்ணல ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி வாங்கிதான் முழங்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு என்னன்ற மாதிரி கேக்குறான். என்னடா சும்மா சும்மா கத்திட்டு இருக்கிற? நான் கத்தவே இல்லை சாமி. நீ தயவு செஞ்சு என்னை கூப்பிடாம கத்தாம இருந்தா சந்தோஷம். நான் மறுபடியும் கீழே போறேன். தயவு செஞ்சு என்னை கூப்பிடாத, நான் டென்ஷன் ஆயிருவேன். டேய் உன் பசங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறா, எனக்கு தூக்கம் வருதுடா. நைட்டு ஃபுல்லா முழிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ்டா. தூக்கம் வருதா சார்? எத்தனை தடவை நான் தூக்கம் வருதா சொல்லியிருப்பேன். அப்ப நீ தூங்க விட்டியாடா? நீயும் தூங்க விட மாட்டேன், உன் பேபியை தூங்க விட மாட்டேன். ஆனா 10 வரைக்கும் உங்களுக்கு வேலையை நான் செஞ்சு போடணும், அதுதான் தெரியாது. நீ பேபி பார்த்துக்கோ, எனக்கு உனக்கு இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கு கீழே போயிடுறான். இந்த சரி நம்ம ஜங்குக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கூப்பிடுறான் நம்ம தயாங்க. டேய் 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 தயாங்கா. ஜங்குக்கா நான் அம்மாதியா அடக்கமா இருக்கணும் பாக்குறேன் ஜங்குக்கா. என்ன நீ கொலை காண்டாக்குறேன். இப்ப என்னடா நான் போக மாட்டேன், இதுக்கப்புறம் நான் கீழே போக மாட்டேன்னா நான் உட்காடுறேன், உன் பக்கத்தாலே உட்காட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு ஜங்கு பக்கத்தாலே வந்து உட்காடுறான். இப்ப என்னடா பொறுக்கி சொல்லுடா, இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? ஜான்டன் நாய் போறானா? ஐயோ கடவுளே, அதுக்கு பாத்ரூம் இங்க தானே இருக்கு, கூட்டு போடா. அதுக்கு என்ன கீழே இருக்கு, என்னையே கூப்பிடுறேன். அவன் நீ வந்தாதான் போவேன்றா, அதுக்கு நான் என்ன செய்யறது? யோன்டன் அப்படி சொன்னியா நீ? அம்மா நான் அப்படி சொல்லவே இல்லை. டாடா தான் அவருக்கு கழுவு தெரியாதாம்மா, அதுக்கு சாக்கு காட்டி உன்னையே கூப்பிடுறாரு. டே டயாங்க அவன் போய் சொல்றான்டா. ஸ்டார்டிங்ல நீ வந்தாதான் நான் போவேன்டே சொன்னான். சத்தியமாடா எனக்கு கழுவ தெரியாதான் நான் ஒத்துக்கொள்றேன். ஆனா அவன் முதல் அப்படித்தான் சொன்னான். இப்ப உங்ககிட்ட மாட்டி விட்டு அடி வேண்ட வைக்கிறான்டா.
மம்மா மம்மா நான் சொல்லலாம் நான் போய் சொல்லிட்டு அது இப்ப நான் முக்கிட்டு இருக்கேம்மா. இப்ப 2 பேரும் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு கழுவி விடுறீங்களா? டேய் போடா ப்ளீஸ்டா. தொங்குக்கா என்னை ரொம்ப நீ டென்ஷன் படுத்துற. அப்பா தானே நீ? அப்பா தானே சொல்லுடா. அப்பா தானே? ஆமாடா நான் தான்டா அப்பா. இப்போ என்னடா பிரச்சனை? போய் கழியோடு போய் கழியோடு தொங்குக்கா. உன் பையன் தானே, உன் மூத்த பையன் தானே, போ முக்கிட்டு இருக்கான், போய் அவனுக்கு கழுவு. நீங்க கட்டாயம் பாக்குறேன். ப்ளீஸ்டா, எனக்கு கழுவ தெரியாதுடா. நான் அரைக்குறையா கழுவி விடுவேன். அதுக்கு நீயே போனீங்கன்னா நீட்டா கழுவி விடுவேன். ப்ளீஸ்டா. அப்படியா? ஆனா பண்ண போது மட்டும் அரைகுறை இல்லாம பண்றதுல தொங்குக்கா. எதுக்குடா? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. திருப்பி திருப்பி சொல்லாத அப்படியே. நான் சொல்லுவேன். நீ போ கழிவிடு போ 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 தொங்குக்கா. போ ஒரு கத்துக்கோ, அதெல்லாம் கத்துக்கோ. நாளை பின்ன உனக்கு தேவைப்படும்ல. போ போ கழிவிடு போ. இப்ப என்ன அவனுக்கு கழுவி விடணும் அவ்வளவுதானே? டேய் ஜான்டன் வாடா டேய். தாண்டா நானும் வர மாட்டேன், நீதான் வந்து கழுவி விடணும். சரி வர்றேன் பொறு. அரைக்குறையா கழுவினா எனக்கு தெரியாது. உங்க அம்மாட்டையே கேட்டு கத்துக்கோ. பா ஏடா நீ அமைதியா கழுவி விட்டுட்டேன்டா. ஆனா நீ ரொம்ப பாவம் கேடா. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட பத்தியா? உனக்கு கூட தெரியுதுடா. உங்க ஆத்தக்காரிக்கு தெரியவே இல்லை. என்னை வச்சு வதைக்கிறான்டா. ப்ளீஸ்டா உங்க அம்மா கூப்பிட்டு கழுவிடுறா ப்ளீஸ்டா. எல்லாம் இல்லை. அங்க 2 பேரும் என்ன குசி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப 2 பேரும் பாத்ரூம் மட்டும் வெளியே வர போறீங்களா இல்லையா? வர்றோம் பொருடா. இந்த கழுவி முடிஞ்சது. ஜான்டன் டேய் வெளியே வாடா. சரி பிள்ளைய திட்டாம வெளியே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க 3 பேருமே அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கடா. இப்படியேதான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் ஆயிடுது. எல்லாருமே சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்கடா. இப்படியேதான்டா 6 months ஆகுது. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. பேபிஸும் சரி தெப்புக்கும் சரி அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. நம்ம தொங்குக்கு ஒர்க் பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தயங்க கண்டிருக்கவே மாட்டான். எப்படியாதான் ஒர்க்கு சுத்திட்டு இருப்பான். நம்ம தயங்க அது பெருசா இது பண்ணிக்க மாட்டான். சரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கனால பேபிஸை பார்த்துட்டு அப்படியேதான்டா 6 months போயிருக்கோம். இப்ப வந்து நம்ம யோண்டனுக்கு பிறந்தா சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கடா. ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப நம்ம யோண்டனுக்கு தான்டா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிருப்பாங்க. நம்ம தெக்குக் ஃபேமிலில இருந்தும் கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஜிம்மின் ஷுகா எல்லாருமே வந்திருப்பாங்கடா. இந்த சைடு எல்லாருமே ரெடியாகி நின்னுடுறாங்க. நம்ம யோண்டன் கூட ரெடியாகி வந்து நின்றுறான். நம்ம தயாங்க இன்னும் ஆளை காணோம். அப்ப நம்ம ஷுகா தான் வந்து கேக்குறான், ஏய் மம்மி, ஏ மச்சான், எங்கடா எல்லாருமே ரெடியா நிக்கிறோம், உன் பொண்டாட்டி எங்க மம்மி? அழுவே காணோம். பொருடா அவன் ஏஞ்சல்டா. ஏஞ்சல் எப்பயுமே ஸ்லோ மோஷன்ல தான் வருவான் போறேன் என் பொண்டாட்டி. அம்மா மம்மி, உன் பொண்டாட்டி ஏஞ்சல் தான். அதோ பாரு உன் பொண்டாட்டி கீழே இறங்கி வர அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நம்ம எல்லாருமே திரும்பி தயாங்க தான் பாக்குறாங்க. நம்ம தயாங்க அவ்வளவு அழகா இருக்கிறான், ஏஞ்சல் கணக்கா இருக்கிறான். ஏன்னா நம்ம தயாங்கோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒயிட் கோட்டு ஒயிட் பேண்ட்டுடா, ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பான். பார்க்க அவ்வளோ ஏஞ்சலாட்டம் இருக்கிறான், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கான். அங்க வந்திருக்க முக்காவாசி பேரு நம்ம தயாங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம தயாங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்துல தான் வந்து நிக்கிறான். நம்ம ஜங்குக்கு தயாங்க பார்த்தோன்னு வாய பிறந்ததுதான் இன்னமும் அப்படியே ஜல்லோடிக்கே பாத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஷுகா வந்து காதுகிட்ட வந்து, ஏ மம்மி, ஓ பொண்டாட்டி தான்டா, அதுக்கு ஏன்டா இப்படி ஜல்லு ஒலிக்க பாத்துட்டுக்கிறேன், ரொம்ப வலிதுடா, தொடச்சுக்கோ, வாயில கொசு போயிட போது மம்மி, இத்தனை வருஷம் ஆயும் ஓ பொண்டாட்டி ஏன் மம்மி இப்படி வச்ச கண்ணி வாங்காம பாத்துட்டுக்கிற? இல்லடா நாயே, அவனை வெட்டிங் பண்ணும்போது எப்படி பார்த்தனோ அதே மாதிரியே இருக்கான்டா. கொஞ்சம் கூட விசிறு தட்டலடா. ஏஞ்சல் மாதிரி இருக்கான்டா. என்னை இப்பயே தூக்கிட்டு போய் பண்ணணும் போல இருக்குடா. மொத்தத்துல எப்ப பார்த்தாலும் பண்ணணும். இத்தனை குழந்தை வந்து திண்டல மம்மி நீ. அது என் வீக்னஸ் அவனுக்குமே தெரியும், எனக்குமே தெரியும். அவனே பொத்திட்டு இருக்கா. இதுல உங்களுக்கு என்னடா வந்துச்சு? சரி ரைட் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகாவும் அந்த சைடு போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு நிக்கலாம். அப்ப நம்ம தயாங் வந்து, ஜங்குக்கா அழகா இருக்கான், சூப்பரா இருக்கு அந்த கோட்டு, நல்லா இருக்குண்ணா இதுல, இல்ல நல்லா இல்லையா, உனக்கு பிடிச்சதா இல்லையா இதுல? நானு சூப்பரா இருக்குடா. உனக்கு என்னடா ஏஞ்சல் மாதிரி இருக்க, வானத்துல இருந்து ஏஞ்சல் இறங்கி வந்த மாதிரி இருக்கிற. எனக்கு ஒரே வெக்கமா வரும்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் அப்படியே அந்த சைடு போயிடுறாங்க. நம்ம யோண்டனுக்கும் அப்படியே கேட்கலாம் வெட்டிட்டு அங்க எல்லாருமே அப்படியே கொண்டாடி இருக்காங்கடா. ஒரு நைட் டைம் ஆயிருதுடா, ஃபங்க்ஷன்லாம் முடியிருக்கு, நைட் டைம் ஆயிருது. அப்பதான் வந்த கெஸ்ட் எல்லாமே
தான் போறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான்டா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்கோட அப்பா, ஜிம்மின்னு, நம்ம சுக்கா, 6 பேபிஸ் எல்லாருமே உட்காந்து இருக்காங்க. இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரிப்பா, நாங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடும். நீங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கோங்க. நீங்க இருக்கிற ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு டயர்டா இருக்கும், நீங்க இங்கேயே தங்கிக்கோங்க. நாங்க பேபி எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். அப்ப நம்ம தயாங்கு, இல்லம்மா, நாங்களும் உங்க கூடயே வந்துடுறோம். எதுக்கு இங்க இருந்துட்டு, நம்ம எல்லாருமே ஒட்டுக்கா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கும் ஜங்குக்கோட அம்மாவும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே சடனா உள்ள வருவான். இல்லைம்மா, நீ கூப்பிட்றேன்னா கூட்டிகிட்டு போ பேபிஸை. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா? ஜங்குக்கா, எதுக்கு? நம்மளும் போயிடலாம், எதுக்கு தேவையில்லாம இங்க இருந்துட்டு? டேய் புரிஞ்சுக்கோடா, அம்மா போகட்டும். அதுக்கப்புறம் இந்த ஒர்க் முழுக்க முடிச்சுட்டு எனக்கு ஆஃபீஸில் ஒரு ஃபைல் இருக்குது, அதை வேண்டிட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சரி, என்னமோ பண்ணு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கமே சொல்லிடுறாங்க. இப்ப பேபிஸும் சரி, பாதி பேபிஸ் அப்படியே தூங்கி இருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஜங்குக்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்ப பேபிஸையும் கூட்டிட்டு போயிடுறாங்க, ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இப்ப நம்ம வீட்டுல பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கும் தயாங் மட்டும் தான் இருக்காங்க. இப்ப நம்ம தயாங்கு வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு கிச்சன்ல இருந்துட்டு வெஷல் வாஷிங் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா அப்படியே உட்காந்து ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான்டா. இப்ப ஜங்குக்கு தான் அப்படியே நைஸா இருந்துச்சு கிச்சன் குள்ள போறான். டே சொல்லு ஜங்குக்கா, எப்ப பார்த்தாலும் டேன்ட்டு என்ன சொல்லு. எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், ஓகே நம்ம போலாமா, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கிட்ட வரான். சரி, நீ வேலையை முடிச்சுட்டு வா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் மேலே போய் தூங்குறேன். டயர்டா இருக்கு, மேல போய் தூங்குறியா? டேய், வேலை முடிஞ்சுடா, இந்த 2 பாத்திரம் தான், வா நம்ம கிளம்பிடலாம். இல்லைடா, எனக்கு டயர்டாக இருக்குது. இங்கேருந்து கார் ட்ரைவ் பண்ணி என்னை வீட்டுக்கு போகிறது நினைக்க. நீ வெஷல் வாஷ் பண்ணிட்டு வா, நான் மேலே போகிறேன். சரி ஓகே, நீயும் டயர்டா தான் இருக்கா, சரி ரூமுக்கு போ. இந்த 2 பாத்திரம் தான் நான் வெஷல் வாஷிங் பண்ணி முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தயாங் பார்த்தோம்னா இருக்கிற வெஷல் வாஷிங்லாம் முடிச்சுட்டு ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து டோரை தாண்டி ஓப்பன் பண்ணி பாக்குறான். பார்த்தோம் நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ் சேஞ்ச்ல பண்ணாம அப்படியே உட்காந்துருப்பான். அப்ப நம்ம தயாங் தான் கேக்குறான், ஜங்குக்கா ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாம ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன், ஏன் ஃபேஸுக்கு உனக்கு என்னாச்சு, ஏசி ஆன்ல தான்டா இருக்கு, அப்படி ஏன்டா உனக்கு இப்படி வேர்க்குது, உனக்கு என்னடா ஆச்சு ஜங்குக்கா, போய் தூங்க வேண்டியதானே, தூங்குறேன்னு சொல்லிட்டு தானே மேல வந்தேன். தூங்குறேன்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தேன், ஆனால் என்னால் தூங்க முடியலையே. நீயே என்னோட ஃபேஸை பார்த்தே கதைக்கிற, கொஞ்சம் இறங்கி கீழே பார்த்தீங்கன்னா உனக்கே புரியும். தூங்குறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன், அதையே ஃபேஸ பார்த்துட்டு கதைக்க வேணான்னு சொல்றேன். கீழே ஜங்குக்கா, என்னடா என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் ஜங்குக்கா இப்படி இருக்கு? நல்லா தானடா இருந்தேன். நல்லா தான் இருந்தேன், நல்லா இருந்த மாதிரி காட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். டேய், உன்னை நான் மேலேருந்து ஸ்டெப்பில் வரும்போதே அவன் எந்திரிச்சு நின்றுட்டான்டா. நான் உன்னை இன்னைக்கு போட்டே ஆகணும்னுக்காண்டி தான் வீட்லேயே நிற்க சொன்னேன். உங்க கண்ணோ கிட்ட வராத, உங்க முன்னேவே முடியாது. ஏற்கனவே 6 பேபினா உங்க கண்ணோ முடியவே முடியாது. உங்க இதுக்கு வந்து பொறுக்கி போகட்டு, என்னடா பொண்டாட்டி மேல இவ்வளவு அக்கறைன்னு கொஞ்ச நேரத்துல உன்னை நம்பி ஏமாத்திட்டுடா, பார்த்தா இப்படி 90 டிகிரிக்கு நிக்கிறான்டா. சத்தியமா முடியாது, இடுப்பு உடைக்காம நீ விட மாட்டேன் ஜங்குக்கா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அந்த ரூம் விட்டு ஓடலான்னு கீழே இறங்கி போறான். அப்ப நம்ம ஜங்குக்குமே அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான்டா துரத்திட்டு. டேய் ப்ளீஸ்டா, ஒரே ஒரு ரவுண்டு உள்ளே போட்டேன்டா, அதுவா அடங்கிருந்தா, ப்ளீஸ்டா, எப்படியாவது அடக்கிடுறா, என்னால் முடியலடா, நைட்டு முழுக்க இப்படியே தூங்கலாதுடா, முடியாது ப்ளீஸ்டா. முடியவே முடியாது. ஒரே ஒரு ரவுண்டு சொல்லிட்டு நீ 10 ரவுண்டு போவடா, முடியவே முடியாது. அது போட்டு பண்ண மாட்டேன் தரேன், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க ஒரு இடத்துல நிக்கல, அந்த வீடவே ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. ஒரு வழியா நம்ம ஜங்குக்கு அப்படியே பின்னாடி துரத்திட்டு வரான். நம்ம தயாங்க அப்படி பெட்ரூமுக்கு தாண்டு போறான். நம்ம ஜங்குக்கு எப்படியாவது துரத்தி கஷ்டப்பட்டு பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பின்னாடி வரான். டோரை க்ளோஸ் பண்ணான்னு போகுது, நம்ம ஜங்குக்குமே அப்படியே உள்ள பூந்துடுறான். டேய், நான் அதை போர்டு பண்ணாமல் பண்ணுறேன், ஆனால் வரும்போது நான் வெளியே எடுத்துடுறேன், சத்தியமாடா. ஒரே ஒரு ரவுண்டுடா, என்னால் முடியலடா, ப்ளீஸ்டா. ஜங்குக்கா முடியவே முடியாது, நீ தள்ளு, நான் டோரை க்ளோஸ் பண்றேன், நீ தள்ளுடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கஷ்டப்பட்டு டோரை க்ளோஸ் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்துடுறான். நம்ம தயாங்க அப்படியே பேக் ஃபோல்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான்டா. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ரண்ட் ஃபோல்ல நடந்து வந்துகிட்டே இருக்கிறான்டா.
ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. 2 மந்த்ஸ் 6 மந்த் ஆயிடுச்சு. 2 மந்த்ஸ்ன்னா கூட ஓகே. இவ்வளோ நாளாக நான் அடக்கிட்டு இருந்ததே பெரிய பாடுடா. அன்றைக்கு வந்த பார் மேலேருந்து இறங்கி அப்போ தூக்கிட்டு நின்றவன் தான். அப்போவே எனக்கு தூக்கி போட்டு பண்ணணும்னு தோணுச்சுடா. ஆனால் அதில் என்னென்னு பண்ணுறது அப்படின்ட்டு அடக்கிட்டு நின்றேன். எப்படியாவது இன்றைக்கு நம்ம போட்டே ஆகணும். ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. எங்க பொறுக்கி பவர் நோனா நீ ஒரு ரவுண்டுல நிப்பாட்டிட்டா நான் சரின்னு சொல்லலாம் பொறுக்கி. நீ ஒரு ரவுண்ட்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தயம் அப்படி பேசிட்டே போயிட்டு பெட்டு மேல பொத்துன்னு விழுந்துடுறான்டா. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க எந்திரிக்க கூட விடல. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஓவர் ஆயிடுறான். ப்ளீஸ்டா ஒரே ஒரு ரவுண்டு தான். அதை அடக்கிடும். ஒன்று போட்டேன்டா. எனக்கு தெரியுது ஒன்று போட்டேன்டாலே இறங்கிடும். அதுக்கப்புறம் நானே எந்திரிச்சிடுவேன். ப்ளீஸ்டா. நெவர் முடியவே முடியான்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க எவ்வளவு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் ஜங்குக்கு ஆர்கியூ கூட பண்ண விடல. சடனா போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். தயாங் பார்த்தோம்னா நம்ம தயாங் பெட்ல கிடக்குறான். நம்ம ஜங்குக்கு மேல ஓவரா இருக்கிறான். நம்ம தயாங்க எவ்வளவோ வேண்டாம்னு சொல்றான். ஆனா நம்ம ஜங்குக்கு விடவே இல்லை. புடிச்சு நம்ம தயாங்க செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு விடாம தயாங் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்காண்டா. ஓகேடா, இதை நாங்க அன்கட்டா போடலான் இருக்கோம். அன்கட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கடா, நாங்க அன்கட் போடுறோம். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் தானே காட்டுறாங்க. நம்ம தேக்குக்கு 2 பேருமே அப்படியே நேக்கடா படுத்திருக்காங்க. நம்ம தயாங் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறான். தயாங்க்கு செம்ம டயர்டா இருக்கு. பக்கத்துல பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு அவ்வளவு கியூட்டா தூங்கிட்டு இருக்கான். பொறுக்கி ஒரு ரவுண்டு சொல்லிட்டு 4 ரவுண்டு விட்டு 5வது ரவுண்டு போயிட்டு இருப்பான். கஷ்டப்பட்டு படுத்து தூங்க வச்சேன். பொறுக்கி ஏன் இடுப்பு உடச்சது இல்லாம இவன் ஹாயப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் யோசிச்சு பாக்குறான். அப்ப நம்ம சட்டான்னு நம்ம தயாங் அப்படியே ஜங்குக்கு ஒரு உததான் ஒரு கிக்கு தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே போய் பெட்டு விட்டு கீழே போய் உழுகுறான். அம்மா காலங்காத்தால எதுக்குடா இடுப்பு எலும்ப உரைக்கிற? ஏன் இடுப்பு எலும்பு உடைச்சல அதான் உன் இடுப்பு ஒண்ணு அது போடுறான். நீ மட்டும் ஜாலியா தூங்குற. என் இடுப்பு வலிக்குது தெரியுமா? ஒரு ரவுண்டு சொல்லிட்டு பொறுக்கி பல ரவுண்டு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் மேலேயே ஏறி உட்காட்டு செம்மையா அடிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்போ ஒரு மாதிரி ஆகுது. டேய் எந்திரிச்சிடுறா மரியாதையா. எதுக்கு எந்திரிக்கணும்? பொறுக்கி எதுக்குடா எந்திரிக்கிறோம்? ஒரு ரவுண்டு சொல்லிட்டு 4-5 ரவுண்டு போறேன். 4 ரவுண்டு. டேய் நான் இங்க அடிச்சிட்டு இருக்கிறேன். நீ எதை பார்த்துட்டு பொறுக்கி உன்னை திருத்தவே முடியாது. பாவி ஏறி உட்காந்து அடிச்சிட்டு இருந்தா எங்கதான் பாக்குற நீ? பொறுக்கி நான் தான் சொன்னேன் முதல்ல எழுந்திருந்து. நீ எந்திரிக்கல. நான் நேற்று விட்டது இன்றைக்கு கண்டினியூ பண்ணிடுவேன். எல்லாத்தையும் எந்திரிச்சு ஓடிடு பாத்ரூமுக்கு. நீ பதவி வேணாடா, பேசாம போயிருங்க அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே பாத்ரூம்குள்ள ஓடிறான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே பின்னாடி பாத்ரூம்குள்ள ஓடுறாங்க. நம்ம தேக்குக்கு 2 பேருமே ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக அப்படியே பாத்ரூம்குள்ள போயிடுறாங்கடா. இப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஃபேமிலியா ஜாலியா என்ஜாய்மெண்டா இருக்கிறாங்களா. நல்ல மெமரிஸ். தேக்குக்கும் சரி, தேக்குக்கோட ஃபேமிலியும் சரி, பேபஸும் சரி அப்படியே ஜாலியா லைஃப் போயிட்டு இருக்குடா. இப்போ 2 வீக்ஸ் கழிச்சு தான் பாக்குறாங்க. எல்லாருமே டைனிங் டேபிள் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக் மடியில ஒரு பேபி, நம்ம எல்லாத்தோட மடியில ஒரு பேபின்னு உட்காட்டு அப்படியே இது பண்ணிட்டு பேசிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. நம்ம தயாங்கு சாப்பிட்டுட்டு இருக்கவன் திடீர்னு போய் வாஷிங் மிஷின்ல போய் டக்குன்னு வாந்தி எடுக்கிறான். அப்ப நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் போய் பின்னாடி போறாங்க. என்னாச்சு? இல்லம்மா தெரியல, 2-3 நாள் தெரியும் இப்படியே வாமிட்டா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங் சொல்றான். அப்ப நம்ம ஜங்குக்கோட அம்மா அப்படியே கையை பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே கரண்டியை தூக்கிட்டு நம்ம ஜங்குக்கு தான் போய் செம்மையா அடிக்கிறாங்க. திரும்பவே மாட்டியாடா, அவனை சும்மாவே விட மாட்டியாடா, ஏன்னா இப்படி பண்ற? எனக்கு பேரனை பார்த்தது போதும்டா, இதுக்கப்புறம் எனக்கு பேரனே வேண்டாம் ஜங்குக்கா, தயவு செஞ்சு விட்டுடா. எனக்கு இதுக்கப்புறம் பேரனே வேண்டாம்டா, இருக்கிற பேரனே பார்க்க முடியலடா. ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ற? ஏமா சும்மா நொய்யு நடிக்கிறேன். என்னம்மா பிரச்சனை? ஜிமின் டேய் பேபி எப்படிடா? டேய் தயாங்கா டேய். ஜங்குக்கா அது என்ன பொறுக்கி டென்ஷன் உன்னை பார்த்தால எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. ஏன் ஜங்குக்கா அப்படி பண்ண? அன்னைக்கு வேண்டாம் சொன்னல, இப்ப பாரு. என்னடா ஆச்சு? புரியாத மாதிரியே ஆளாளு காய்ச்சிட்டு இருக்கீங்க. அவ என்னடாண்டா கத்துறா எங்க அம்மா, நீ என்னடாண்டா கத்துற? என்ன நடந்துச்சு சொல்லி தொலை. மாமி அது எப்படி மாமி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற? இப்ப அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னு உனக்கு தெரியாது. ஏன் தயாங்க போய் வாந்தி எடுத்தான்னு உனக்கு தெரியாது இல்ல மாமி?
தெரிஞ்சிருந்தா ஏன்டா நான் கேட்க போறேன்? என்னடா நடந்துச்சு சொல்லி தொலைங்கடா. ஜங்குக்கா, எப்படி ஜங்குக்கா புரியாத மாதிரி நடிக்கிறேன்? நான் 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 மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்கேன் ஜங்குக்கா. என்ன சொல்ற, உண்மையாவா? ஐ, அப்ப எனக்கு 7வது பேபியா? ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கு தான். நிப்பாட்டு நிப்பாட்டு, ஏதோ முதல் குழந்தை மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்கிட்டான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கோட அம்மா தான், டே 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 ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா இப்படி பண்ற, அது எப்படிடா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி அப்பாவி மட்டும் மூஞ்சி வச்சுக்கிறேன். இப்ப 7வது பேபி ஒரு கேடான உனக்கு? மா, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அவன் பெற்றுக்கிட்டே இருப்பான். எனக்குமே பிரச்சனை இல்லை, அவனுக்குமே பிரச்சனை இல்லை. நீ ஏமா குறுக்க வந்து கற்ப கிளப்புற? சும்மா இருமா. பண்ற நானே ஒன்றும் பண்ணல, பெற்றுக்கிற அவனுமே ஒன்றும் செய்யலை. சும்மா இருக்குமா. ஓ ஜங்குக்கா, அம்மாட்ட என்ன பேச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்குமே சிரிக்கிறான். அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்கடா. ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கும். உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கும் நம்புறேன்டா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருங்கடா. அன்கட் நாங்க வந்து டெலிகிராம்ல போடுறோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கடா, நாங்க டெலிகிராம்ல போடுறோம். இல்ல இதுவே ஓகேக்கா அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான்டா, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கடா. ஓகேடா, பாய், சி யூ, டாடா, லவ் யூ, சராங்கே.